ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். இருள் இறுக துவங்கியது. கும்மிருட்டு குளிரை இலவசமாக தந்து கொண்டிருந்தது. பறந்து விரிந்த மடத்துக்கு குளத்தின் கரை வரை தண்ணீர் தழும்பி கிடந்தது. குளத்தை தாண்டி 200 அடி தள்ளி மடத்து கோவில் இருந்தது. வெள்ளிக்கிழமை நாட்களில் சிறப்பு பூஜையும் மற்ற தினங்களில் சாதாரண பூஜைகள் நடப்பது வழக்கம். இரவு 8 மணிக்கு கோவில் நடையை சாத்திவிட்டு திரும்பினால் மனித நடமாட்டமே இருக்காது. கோவிலின் கிழக்கு பகுதியில் புதுக்கடை நோக்கி புறப்படும் சாலை குண்டும் குழியுமாக கிடந்தது. அந்த சாலையின் இடது பக்கம் 2 மாடி கட்டடமாக உயர்ந்து நின்றது அண்ணாச்சி ஆறுமுகத்தின் வீடு. அவரது வீட்டில் எரியும் மின் விளக்குகள் பிரகாசமாய் இருந்தாலும் 500 அடி தள்ளியிருக்கும் மடத்து கோவிலுக்கு வெளிச்சம் போய் சேர்வதில்லை. மடத்து கோவில் ஸ்டாப் என்று ஒரு பஸ் நிறுத்தம் இருந்தது. தினமும் 4 முறை மட்டுமே வந்து செல்லும் ஒரே ஒரு பஸ் மட்டுமே இருக்கும் குக்கிராமமாகவே இருந்தது மேலமங்கலம் கிராமம். கோவையிலிருந்து காலையில் புறப்பட்ட தினேஷ் நாகர்கோவில் வந்து அங்கிருந்து மார்த்தாண்டம் வந்து மேலங்கலம் மடத்து கோவில் ஸ்டாப் வந்து சேர்ந்தபோது இரவு மணி 7:30 ஆகியிருந்தது. இவ்வளவு லேட் ஆகும் என்று தினேஷ் நினைக்கவில்லை. மாலை 4 மணிக்கெல்லாம் வந்துவிடலாம் என்ற நப்பாசையில் பயணத்தை துவங்கி பின்பு பயணம் காலதாமதமாகி விட்டது. தினேஷுக்கும் விதுலாவும் கோவையில் ஒன்றாக பிஎட் படிக்கும் போதே மனதை மாற்றி கொண்டவர்கள். படிப்பு முடிந்த பிறகு காலம் காதலர்களை பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்தது. விதுலாவை பார்க்காமல் இருக்க முடியவில்லை தினேஷுக்கு. அவளை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற வாஞ்சையை அவளிடம் அலைபேசியில் சொன்னான். அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவளது தந்தை அண்ணாச்சி ஆறுமுகம் பெரிய பணக்காரர் மட்டும் அல்ல, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, அரசியல் என்று அந்த மேலமங்கலம் கிராமத்துக்கே நன்கு பிரபலம். அவரை எப்படியும் சமாளிக்கவும் அவரது அடியால் காளியப்பன் அடங்க மாட்டான். இவர்களை பற்றி எல்லாம் விதுலா தினேஷிடம் நிறையவே சொல்லியிருக்கிறாள். விதுலாவிடம் சொல்லாமல் கொள்ளாமல் பஸ் ஏறி வந்து அவள் முகவரி தேடி கண்டுபிடித்து அவள் வீட்டின் முன் நின்று கொண்டு அலைபேசியில் அவளை அழைத்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நின்றான் தினேஷ். தன் வீட்டின் முன் வந்து நின்ற தினேஷை பார்த்ததும் மிரண்டு அவன் கையை பிடித்து இழுத்து யாரும் பார்க்காமல் மடத்துக்கோவில் பஸ் நிறுத்தத்துக்கு வந்தாள் விதுலா. விதுலா சொன்ன கேளு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில போயிடுறேன் ப்ளீஸ் என தினேஷ் கெஞ்சினான். காலையில போயிடுவியா? நீ எதுவும் பேசாத. இதுதான் மடத்துக்கோவில் பஸ் ஸ்டாப்பு. 8:30 மணிக்கு கடைசி பஸ் வரும். அந்த பஸ்ஸை பிடிச்சு மாத்தாண்டம் போற. அங்கிருந்து நாகர்கோவில் போய் அரசு பஸ்லயோ இல்ல பிரைவேட் பஸ்ஸையோ பிடிச்சு கோயம்புத்தூர் போற. மறுபடியும் சொல்றேன், 8:30 மணிக்கு வர்ற பஸ் தான் கடைசி பஸ். அதை மிஸ் பண்ணினா அப்புறம் ராத்திரி பூரா நீ இந்த மடத்துக்கோவில தான் தூங்க வேண்டியிருக்கும். கோவில தூங்குறதா? என் மேல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? உன்னை பார்க்காம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? பிரிவு தான் அன்ப அதிகரிக்கும்னு சொல்வாங்க. உன்னை பிரிஞ்சிருந்த நாள்ல இருந்து உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதான் உன் ஊருக்கே புறப்பட்டு வந்துட்டேன். ஆனா நீ என்னன்னா திருப்பி அனுப்புறியே என சலித்தபடியும் சங்கடத்தோடும் சொன்னான் தினேஷ். திருப்பி அனுப்புறதுக்கும் காரணம் இருக்கு. இப்ப சூழ்நிலை ரொம்ப மோசம். என் அப்பா ஆளுங்க யாராவது உன்னை பார்த்தா ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு தான் பயப்படுற. எனக்கு மட்டும் உன்னை பார்க்க ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? நானும் உன்னை நினைக்காத நாள் இல்ல. என் அப்பா ஆளுங்களை கண்டாலே எனக்கு பயம். உன் அப்பா ஆளுங்களை பார்த்து இன்னைக்கு பயப்படுற. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் உன் அப்பா ஆளுங்களை பார்த்து பயப்பட முடியுமா? பயந்துதான் ஆகணும். நான் பிறந்த இந்த மேலமங்கலம் கிராமம் ரொம்ப மோசம். இந்த கிராமத்துல ஒருத்தர் காதலிக்கிறது ரொம்ப தப்பாம். அப்படி காதலிச்சா அது ஆத்தா துரோகம்னு நம்புறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என் அப்பா கிட்ட நம்ம காதலை சொல்லி சம்மதம் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் நாம சந்தோஷமா கோயம்புத்தூர்ல வாழ்ந்துடலாம். இப்போதைக்கு யார் கண்ணிலையும் படாம புறப்படும் என அவள் கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தாள். உள்ளுக்குள் ஒரே பயம். அந்த இரவு நேரத்தில் அப்பா ஆட்கள் யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயம் அவளை பாடாய்படுத்தியது. வீட்டில் வேறு அப்பா இருக்கிறார். வயசு பெண் இரவில் வீட்டை விட்டு வெளியேறுவதை அறிந்தால் அவ்வளவுதான். வீட்டு முற்றத்தில் கட்டியிருந்த ஊஞ்சலில் ஆடியபடி நாவல் படித்து கொண்டிருக்க என்றுதான் அவள் அப்பா நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த இருட்டில் குளிருக்கும் பயந்து கருப்பு சால்வையை உடல் முழுக்க போர்த்தி விட்டு சிகரெட் பிடித்தபடி அவர் எதிரில் வந்து நின்றான் காளியப்பன். யார் ராணி என்ற காளியப்பன் கனத்த குரல் கேட்டான். ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதையா? உனக்கா?
உனக்கு மரியாதை கேக்குதா? எங்கடா வந்த? எங்க அண்ணாச்சி பொண்ணுகிட்ட என்னடா பேச்சுவார்த்தை? இந்த காளியப்பன் கண்ணு முன்னாடி மீச வச்ச எந்த ஆம்பளையும் எங்க ஊர் பொண்ணுங்கிட்ட பேசுனதே இல்ல. மீறி பேசுனா பேசுறதுக்கு நாக்கு இருக்காது என காளியப்பன் சிகரெட்டை தரையில் போட்டு செருப்பால் நசுக்கி கனலை தேய்த்தான். காளியப்பா, நாக்க கொஞ்சம் அடக்கி பேசு. இவர் ஊரு விட்டு ஊரு வந்தவர் தான் இல்லைங்களா? ஆனா இவர் ஒன்னும் அந்நியன் இல்ல. காலேஜ்ல ஏன் கூட படிச்சவர். இவரை நான் விரும்புறேன் என விதுலா தைரியமாக சொன்னாள். உன் கூட படிச்சுட்டா உடனே பஸ் ஏறி வந்துடுறதா? இந்த கிராமத்துல காதலுங்கிற போர்வையம் வீச இவனை மாதிரி பல பேர் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் மயங்கி உன் வாழ்க்கையை நீ பாழாக்கிடாத. என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஒரு இனிப்பான விஷம். அந்த இனிப்பான விஷம் கூட தூய்மையான காதலுக்கு மருந்தா மாறிடும். ஏன் மிஸ்டர், காதலோட புனிதம் தெரியுமா உனக்கு? அதோட அருப்பு தெரியுமா உனக்கு? நானும் இதெல்லாம் ஒருத்தர் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். உன்னால என்ன பண்ண முடியும்? தினேஷ் எங்கிருந்துதான் அத்தனை தைரியம் வந்ததோ? காளியப்பன் முகத்துக்கு நேராக கேட்டாள். காளியப்பன் ஆவேசமானான். தன் உடலில் போர்த்திருந்த போர்வையை வீசிவிட்டு தினேஷின் சட்டையை இறுக பிடித்தான். என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன்? கொளுத்திட வேண்டாம் ஒன்ன பொணமா இல்ல உயிரோட. இந்த காளியப்பன் ஒரு கன்னி வெடி. எங்கே எப்போ வெடிப்பேன்னு யாருக்கும் தெரியாது என பற்களை நரநரவென்று கடித்தபடி சொன்னான் காளியப்பன். பார்த்து கொண்டு நின்ற விதுலாவுக்கு கோபம் தலைக்கேறியது. நீ வெடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல கையெடு. நீ அப்போட வலது கையா இருக்கலாம். அதுக்காக நான் கட்டிக்க போற என் வருங்கால கணவனோட சட்டையை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடு. அவளது பேச்சுக்கு காளியப்பன் தலை குனிந்தது. என்னதான் வீரமாக பேசினாலும் முதலாளியின் மகள் பேசுவதை கேட்டுதானே ஆக வேண்டும். இப்ப போயிடுறேன். இறுதியா ஒன்னு சொல்றேன். இந்த காளியப்பன் முன்னாடி எவனும் என்னை எதிர்த்து பேசினது இல்ல. எங்கிருந்தோ வந்த இவன் என்னை எதிர்த்து பேசிட்டான். காதலோட தூசி கூட இந்த மண்ல படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவன் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டே சவால் வர்றான். இவன் உயிரோட இருக்க மாட்டான். இது என்னோட தீர்ப்பு இல்ல, இது அந்த மடத்து கோவில் நீலியாத்தோட தீர்ப்பு என சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்தான் காளியப்பன். மிரண்டு நின்றான் தினேஷ். நான் சொன்னேன்ல, இந்த கிராமமே ஒரு மாதிரின்னு. இங்க காதலிக்கிறது பெரும் குற்றம். அது மடத்து கோவில் நீலியாத்தாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் உன்னை அவசரமா அனுப்பி வைக்கிறேன். தப்பா எடுத்துக்காத. கோயம்புத்தூர் போனதும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் கிளம்புறேன். சரி, நீ கிளம்பு. இப்போ நான் உன்னை விட்டு பிரிகிறேன். இன்னும் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் வருவேன். அப்போ உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை மனைவியாதான் கூட்டிட்டு போவேன். தாராளமா கூட்டிட்டு போ. சரி, நான் கிளம்புறேன். அவள் டாட்டா காண்பித்தபடியே திரும்பி நடந்தாள். தினேஷ் அவள் போவதையே பார்த்தபடி நின்றான். மடத்து கோவில் வெளிச்சம் லேசாய் திறந்தது. உள்ளே பூசாரி இறுதி பூஜையாக தீபாதரனை காட்டிக் கொண்டிருந்தார். மணி சத்தம் பலமாய் கேட்டது. அந்த இரவு நேரத்தில் அங்கு தனியாக நிற்க பயமாக இருந்தது. கோவிலுக்கு சென்றால் பூசாரிடம் பேச்சு கொடுக்கலாம் என்ற ஆசையில் மடத்து கோவில் நோக்கி நடந்தான் தினேஷ். கோவில் நடை திறந்திருந்தது. கோவிலை சுற்றி காம்பவுண்ட் சுவர் எழுப்பி அதில் வெள்ளை காவி நிறங்கள் அடிக்கப்பட்டிருந்தன. தினேஷ் உள்ளே நுழைந்தான். பூசாரி ஈர உடையுடன் தீபாதரனை காட்டி முடித்து கோவிலை பூட்டும் முயற்சியில் இருந்தார். யாரு பண்ணி கோவில் நடசாத்திர நேரத்துல சாமி கும்பிட வந்திருக்கிற? ஐயா, நான் வெளியூர், கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். எல்லாரும் மடத்து கோவில்னு சொல்றாங்களே, இந்த தெய்வத்தை நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லையே. தம்பி, சுசீந்திரம் வட்டப்பள்ளி மடத்துக்கு சொந்தமான கோவிலுங்கிறதுனால மடத்து கோவில்னு சொல்றாங்க. உள்ள இருக்கிற தெய்வம் நீலியம்மன். தினேஷுக்கு ஒரு முறை கோவிலின் உள் அமைப்பை சுற்றி பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. பூசாரி ஐயா, நான் ஒரு தடவை உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துடட்டுமா? பூசாரி யோசித்தார். பூட்டும் நேரத்தில் வந்து சாமி கும்பிடட்டுமா என்று கேட்பவரிடம் முடியாது என்று சொல்ல மனசு வரையிலே. சரிப்பா, சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வந்துடு, எனக்கு வீட்டுக்கு போகணும். தினேஷ் கோவிலின் உள்பகுதியை சுற்றி பார்த்தான். பழங்கால கல்வெட்டுகள் மண்ணோடு மண்ணாகி கிடந்தன. தினேஷ் ஒவ்வொன்றையும் விடாமல் பார்த்தான். தம்பி, மீதிய நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப நேரமாச்சு, நான் கோவில் பூட்ட போறேன். அவர் சொல்லி முடித்த போது மார்த்தாண்டம் செல்லும் கடைசி பஸ் பெரும் இறைச்சலோடு மேடு ஏறிக்கொண்டு போனது. ஓ மை காட், கடைசி பஸ் போயிடுச்சே, இப்ப என்ன பண்ணுவேன்? பூசாரி ஐயா, மார்த்தாண்டத்துக்கு இனி வேற பஸ் வருமா? வராது தம்பி, இப்போ போனதுதான் கடைசி பஸ். இதை விட்டா ஊருக்குலாம் வேற பஸ் வராது. வராதாம். இங்கிருந்து மார்த்தாண்டத்துக்கு போக காரோ ஆட்டோவோ கிடைக்குமா? கிடைக்காது. ராத்திரியான எதுவுமே ஓடாது. ஓடாதாம். இங்கிருந்து மார்த்தாண்டத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? 9 கிலோமீட்டர். மனுஷ நடமாட்டமே இருக்காது. பேசாம கோவிலுக்கு வெளியே இருக்கிற இந்த ஆலமரத்தடியில தூங்கிட்டு நாளை காலையில வர பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு போய் சேரு.
நீங்க எது வரைக்கும் போவீங்க? எனக்கு பக்கத்துல தான் வீடு இருக்கு. ஐயா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்க கூட வந்து படுத்துக்கிட்டு நாளைக்கு காலைல எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சு போயிடட்டுமா? முடியாது தம்பி. எனக்கு வீட்ல வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. பயப்படாத தம்பி. நீலி ஆத்தா கோவில்ல படுத்தேன்னா ஆத்தா உனக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்குவா. வரட்டுமா தம்பி என பூசாரி கோவிலை பூட்டி விட்டு கிளம்பி போனார். நம்ம நேரமே சரியில்லை. அப்பவே விதுலா சொன்னா, கடைசி பஸ்ஸ மிஸ் பண்ணினா அப்புறம் ராத்திரி இங்கதான் தூங்க வேண்டியிருக்கும்னு. அவ சொன்னது மாதிரியே நடந்துருச்சு. சரி, இங்கேயே வெயிட் பண்றேன். யாராச்சும் வராங்களா பாப்போம் என தினேஷ் ஆலமரத்தை சுட்டி கட்டியிருந்த சிமெண்ட் பலகையில் தோளில் தொங்க விடப்பட்டிருந்த பேகை தலையடியாக வைத்து படுத்து கொண்டான். அவன் அலைபேசியை உயிர்ப்பித்து வாட்ஸ்அப்பை பார்க்க நினைத்தான். டவர் இல்லாமல் எந்த அப்டேட்டுகளும் வந்து சேராமல் இருந்தது. அவனது நிலைமையை விதுலாவிடம் சொல்லலாம் என்று அவளது அலைபேசி எண்களுக்கு டயல் செய்தான். அது சுவிட்ச் ஆஃப் என்று வரவே நொந்து போனான். குளத்தின் கரை என்பதால் தவளைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. பூச்சிகளின் ரீங்காரம் காதுகளில் துல்லியமாய் கேட்டது. அந்த புதிய இடத்தில் ஆள் அரவமற்ற கோவில் வாசல் முன்பு இருந்த ஆலமரத்தினடியில் தன்னந்தனியாய் பயத்தை அணைத்தபடியே படுத்திருந்தான். அவனது அலைபேசியின் வெளிச்சம் தவிர வேறு எந்த வெளிச்சமும் அங்கு இல்லை. இந்த ஒரு இரவை கடந்தால் போதும் என்றாகியது. யார் இந்த நீலியம்மன்? அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றால் பூசாரிக்கு நேரமில்லாமல் போனது. அவன் பயத்தை மறைக்க விதுலாவை நினைவுக்கு கொண்டு வந்தான். அவள் நினைவுக்கு வந்தது ஆறுதலாக இருந்தது. நேரம் போனதே தெரியவில்லை. அலைபேசியின் வெளிச்சம் குறைந்து கொண்டே போனது. பேட்டரி சார்ஜ் தீரப்போகிறது என்பதை சுட்டிக்காட்டி கொண்டே இருந்தது. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் பேட்டரியின் ஆயுள் முடிந்திருந்தது. அவனுக்கு பசி எடுத்தது. கொண்டு வந்திருந்த பேக்கை திறந்து உள்ளே இருந்த பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து பிஸ்கட்டை உருவி சாப்பிட ஆரம்பித்தான். காலையில் வாங்கியிருந்த தண்ணீர் பாட்டிலில் அரை பாட்டில் தண்ணீர் மிச்சம் இருந்தது. பிஸ்கட்டை சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடித்த போது பசி அவனை விட்டு பறந்திருந்தது. நேரம் எத்தனை என்பதையும் தெரிந்து கொள்ள முடியாமல் அவஸ்தைப்பட்டான் தினேஷ். அநேகமா 10 மணியை தாண்டியிருக்கும் என நினைத்து கொண்டான். பூசாரி பேச்சை கேட்டு இங்கு படுத்து தவறே என இப்பொழுது தோன்றியது. மார்த்தாண்டத்திற்கு கால் போன போக்கில் நடந்தாவது போயிருக்கலாம். போகும் வழியில் ஒரு காரோ ஆட்டோ வராமலா போகும்? அவர்களின் கையை காட்டினால் நிறுத்தி அழைத்து போயிருப்பார்கள். நாகர்கோவிலுக்கு பஸ் இல்லை என்றால் கூட மார்த்தாண்டம் சென்று லாட்ஜ் எடுத்து தங்கிவிட்டு கோயம்புத்தூருக்கு போயிருக்கலாம். இந்த யோசனை முதல்ல வராலையே எனக்கு, தனக்கு தானே திட்டிக் கொண்டார். மறுபடியும் 3 மணி நேரம் 3 நாட்கள் நகர்ந்தது போல் நகர்ந்தது. இதற்கு மேல் இங்கிருந்தால் பயத்தில் உயிரே போய்விடும். பேசாம சாலையில் நடப்போம் என்று முடிவு செய்து படுக்கையை விட்டு எழுந்து அமர்ந்தான். நடுஜாமம் நிசப்தமாக இருந்தது. வெளிச்சமற்ற இரவில் தனிமை ஒரு தண்டனை போல் அவனை தண்டித்து கொண்டிருந்தது. சட்டென்று ஒரு கொலுசு சத்தம் லேசாய் கேட்டது. அந்த நள்ளிரவில் யாரோ நடந்து வரும் அரவம் கேட்டது. காதுகள் கூர்மையாகி கொண்டது. கொலுசு சத்தம் அதிகரித்து கொண்டே போனது. யாரோ தன்னை நோக்கியே நடந்து வருவது போல் தோன்றியது. ஓசை வந்த திசையை கூர்ந்து பார்த்தான் தினேஷ். ஒரு உருவம் உடலெங்கும் போர்வையை சுற்றி தலையையும் சுற்றி அவன் எதிரில் கையில் எதையோ பிடித்தபடி நின்றிருந்தது. அணிந்திருந்த கருப்பு சால்வை ஈரட்டை அந்த உருவத்தின் மீது போர்த்தி இருந்தது போல் இருந்தது. அவன் நாவு நடுங்கி உள்ளே போனது. சட்டென்று அந்த உருவத்தின் கையில் இருந்த கிரைண்டர் கல்லால் அவன் தலையில் ஓங்கி அடிக்க ரத்தம் தெரித்த சத்தம் அந்த நள்ளிரவிலும் துல்லியமாய் கேட்டது. ஐயோ என்று அலறக்கூட திராணியின்றி குலைந்து தரையில் சரிந்தான் தினேஷ். மடத்து கோவிலை சுற்றி காக்கி சட்டைகள் வட்டமிட்டிருந்தன. இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டியன் ஜீப்பை விட்டு இறங்கி தளர்ந்திருந்த காக்கி பேண்டை மேலே உயர்த்தி சரி செய்துவிட்டு கோவிலை நோக்கி நடந்தார். அவருக்கு பின்னால் 3 கான்ஸ்டபிள்கள் அவர் வேகத்துக்கு ஈடாக நடந்தார்கள். ஏற்கனவே முகாமிட்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் முதல் கள ஆய்வை முடித்து தகவல்களோடு தயாராக இருந்தார். எனிமோர் இன்ஃபர்மேஷன்? எஸ் சார். டெட் பாடியை செக் பண்ணப்போ இவனோட ஆதார் கார்டு கிடைச்சது. இவன் பேரு தினேஷ். சொந்த ஊர் கோயம்புத்தூர்ல இருக்கிற சின்ன வேடம்பட்டி. இவன்கிட்ட இருந்த இன்னொரு அட்ரஸ் விதுலா, ஆரோக்கியசாமி தெரு, மேலமங்கலம். இவன் அண்ணாச்சி ஆறுமுகத்தோட பொண்ணு. செத்து போன தினேஷுக்கும் விதுலாவுக்கும் என்ன உறவுன்னு விசாரிச்சா பல உண்மைகள் வெளிவந்துடும் சார். ஆனா அண்ணாச்சி ஆறுமுகம் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சார் என சப் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் குரல் தாழ்த்தி சொன்னார். ஏன் நடக்காது? அண்ணாச்சி ஆறுமுகம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பணம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு, மரியாதை, ஆள்பலம், கட்சி பலம் இதெல்லாம் இருந்தா அருண் பாண்டி கிட்ட செல்லவே செல்லாது.
தப்பு செய்யறவன் யாரா இருந்தாலும் தண்டனையை அடையணும். அது படைச்ச ஆண்டவனா இருந்தாலும் சரி, 10 மாசம் சுமந்த பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான், தண்டனை நிச்சயம்தான். மிடுக்காய் சொன்னார் அருண் பாண்டியன். தண்டனை வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஆனா அண்ணாச்சி ஆறுமுகத்தை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அவருக்கு அடிதடி ஆறுமுகம்னு இன்னொரு பேரு இருக்கு. ஆரம்பத்துல ரவுடியா இருந்து பிறகு ஜனங்களுக்கு நல்லது பண்ணி கடைசியில அண்ணாச்சிங்கிற பேர்ல நல்ல பேர் வாங்கிட்டாரு. ஒரு எம்எல்ஏவை விடவும் ஆறுமுகத்தோட பவர் இந்த ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி சார். கேட்ட அருண் பாண்டியன் முகம் சுருங்கியது. இந்த அருண் பாண்டி கிட்ட தனிப்பட்ட எந்த மனுஷனோட பவரும் சக்சஸ் ஆகுறதுக்கு சான்ஸே இல்ல. அண்ணாச்சி ஆறுமுகம் இல்ல, அவன் அப்பனே வந்தாலும் தப்பு பண்ணியிருந்தா தண்டனை வாங்கி கொடுப்பேன். மற்றவங்களுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுப்பீங்க, ஆனா அண்ணாச்சி ஆறுமுகத்துக்கு தண்டனை கிடைக்குமாங்கிறது தான் சந்தேகமா இருக்கு சார். கமிஷனர்ல இருந்து டிஜிபி வரைக்கும் அண்ணாச்சி ஆறுமுகத்துக்கு தெரியாதவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாருமே இருக்க முடியாது. ஆட்சி மாறினா கூட இந்த அண்ணாச்சி ஆறுமுகத்தை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு மேலிடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் சார். அவன் கூடவே காளியப்பன் ஒரு அடியால் இருக்கான். அண்ணாச்சி ஆறுமுகத்தோட வலது கையே அந்த காளியப்பன் தான் சார். காளியப்பன் என்ன, அந்த கபாலியே கூட இருந்தாலும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. இன்னும் 2 நாள்ல அண்ணாச்சி ஆறுமுகத்தோட ஃபுல் ஹிஸ்டரி என் கைக்கு வந்தாகணும். அண்ணாச்சி ஆறுமுகம், அவன் பொண்ணு மிதுலா, காளியப்பன் எல்லாரும் என்கொயரி பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். பை த பை, செத்து போன குடும்பத்துக்கு தகவல் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு சார். தினேஷின் உடல் போஸ்ட்மார்ட்டத்துக்காக வெட்டுமணி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. வேன் போன திசையை பார்த்தபடி அழுது கொண்டு மடத்து கோயிலுக்குள் நடந்தா விதுலா. சார், இந்த கிராமத்துல என்ன நடக்குது? இந்த கிராமத்துல காதலிச்சா மட்டும் ஏன் காதலன் சாகணும்? கேட்டா இது ஆத்தாவோட தீர்ப்புன்னு இந்த ஊர் ஜனங்க நம்புறாங்க. என்ன உயிருக்குயிரா காதலிச்ச தினேஷுக்கு இன்னைக்கு உயிரோட இல்ல. மேற்கொண்டு சொல்ல முடியாமல் அழுது கொண்டே இருந்தால் விதுலா. தினேஷ் கொலை வழக்கு விஷயமா உன் வீட்டுக்கு வந்து உன்னை விசாரணை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீ ஏன் இங்க வந்துட்ட? இப்ப சொல்லு. உனக்கும் தினேஷுக்கும் எத்தனை வருஷ பழக்கம்? எதுக்காக உன்னை பார்க்க இந்த ஊருக்கு அவன் வரணும்? தினேஷ் இந்த ஊருக்கு வந்தது என்ன பார்க்க தான். நானும் அவனும் கோவையில ஒன்னா படிச்சோம். ஒருத்தர் காதலிச்சோம். படிப்பு முடிஞ்சு நான் ஊருக்கு வந்து அப்பாவோட ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குறேன். என்னை பார்க்க வந்த விஷயம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவசர அவசரமா திரும்பி போக சொன்னேன். பஸ் ஸ்டாப்ல நானும் தினேஷும் பேசிக்கிட்டு நின்னப்போ காளியப்ப வந்து தகராறு பண்ணான். நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டிட்டு போனான். அவன் சொன்னது மாதிரி என் தினேஷ் இப்போ உயிரோட இல்ல. எனவே இதெல்லாம் அழுகை அடக்க முடியாமல் மறுபடியும் அழுதாள். அழாதேம்மாம், காளியப்பதான் இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு நீ நினைக்கிறியா? அப்படிதான் நினைக்கிறேன். இமிடியேட்டா நான் காமலியப்பனை என்கொயரி பண்ணியாகணும். வாங்க அண்ணாச்சி ஆறுமுகம் வீட்டுக்கு போவோம். எஸ் சார். அனைவரும் அண்ணாச்சி ஆறுமுகம் வீட்டுக்கு நடந்தார்கள். மிதுலா தினேஷ் அமர்ந்திருந்த ஆலமரத்தினடியில் சிறிது நேரம் அமர்ந்து அவன் நினைவுகளில் நீச்சல் அடித்தாள். அந்த 2 மாடி கட்டடத்தின் அகன்ற கேட்டை திறந்து உள்ளே நுழைந்த போது காளியப்பன் யாருடனே அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். அரஸ் ஹிம். அருண் பாண்டியன் தன் சிவந்த இதழ் திறந்து சொன்னார். 3 கான்ஸ்டபிள்கள் அவனை நோக்கி நடந்தார்கள். என்னைய அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? இந்த காளியப்பன் யாரு? என்னோட பலம் என்ன? என்னோட பவர் என்ன? இத பத்தி எதுவும் யோசிக்காம என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்களா? என்ன அரெஸ்ட் பண்ணினா பல விளைவுகள் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் என காளியப்பன் கனத்த குரலில் சொன்னார். உன்ன மாதிரி பல பேரை சந்திச்சவனா, பல விளைவுகளையும் பார்த்தவனா, ஆழம் தெரியாம கால வர்றதுக்கு உன்ன மாதிரி நான் ஒன்னும் முட்டாள் இல்ல என இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டியன் சொன்னார். வெளியில் கேட்ட சத்தம் கேட்டு அண்ணாச்சி ஆறுமுகம் வெள்ளை ஜிப்பா வெள்ளை வேட்டி அணிந்து ஒரு பக்க அரசியல்வாதி போல் வீட்டுக்குள்ள இருந்து வந்தார். வணக்கம் இன்ஸ்பெக்டர். ஓ, நீங்க தான் அண்ணாச்சி ஆறுமுகமா? இந்த ஆறுமுகத்தோட பேரை கேட்டா சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்து ஸ்டேட் மினிஸ்டர் வரைக்கும் கை கட்டி வாய்ப்பொத்தி நிப்பாங்க. உனக்கு என்ன தெரியலையா? நீ இந்த ஊருக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், ஆனா நான் இந்த ஊருக்கு பழசு, ரொம்ப ரொம்ப பழசு. யார் பழசு யார் புதுசுன்னு ஆராய்ச்சி பண்ண நான் வரல. காளியப்பன் மேல கொலைகேஸ் விஷயமா ஆதாரபூர்வமான சாட்சி இருக்கு. சோ அவனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போக வந்தேன். ஓ, அவனை அரெஸ்ட் பண்றது என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி இன்ஸ்பெக்டர்? நம்பிக்கை வைக்கிறவனா அந்த ஆண்டவன் கூட கைய விடலாம், ஆனா இந்த அண்ணாச்சி ஆறுமுகம் கைவிட மாட்டேன். என்னோட வலது கையா வாழ்ந்துட்டு இருக்கிற காளியப்பனை கைது பண்ணிட்டு நீங்க போக நான் விட மாட்டேன். விடலைன்னா உங்களையும் கைது பண்ண வேண்டியிருக்கும். நீங்க இந்த ஊருக்கு பெரியவரா இருக்கலாம், அந்தஸ்துல கௌரவத்துல கொடி கட்டி பறந்தவரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த அருண் பாண்டியன் கிட்ட வெறும் செல்லா காசுதான். கேட்ட காளியப்பனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. சார், உங்களை செல்ல காசுன்னு சொல்ற இவர்கிட்ட இனி என்ன பேச்சு? என்னை அரெஸ்ட் பண்ணட்டும். நீங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ள பேச வேண்டியவங்கிட்ட பேசி என்னை வெளியே கொண்டு வந்துடுங்க சார்.
இன்ஸ்பெக்டர் சார், என் பவர் என்னன்னு தெரியாம என்கிட்ட மோத பாக்குறீங்க. காக்கி சட்டை போட்டுக்கிட்டு எதையும் சாதிக்கலாம்னு தப்பு கணக்கு போடாதீங்க. இந்த அண்ணாச்சி ஆறுமுகம் அரசியல்வாதி இல்ல, ஆட்சி மாறினா அடங்கி போறதுக்கு அடிதடிக்காரன். எதிரிய மேல அனுப்புற யமதர்மன். அந்த யமதர்மனையும் அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்புறவன் தான் இந்த அருண் பாண்டியன். இன்ஸ்பெக்டர், மீனா என் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. நெருப்ப கையால தொட துணிஞ்சிட்டீங்க, அது ஒன்னும் சும்மா விடாது, சுடும், சுட்டிக்கிட்டே இருக்கும். என்கிட்ட அடங்கி போற வரைக்கும் தான் நான் அண்ணாச்சி ஆறுமுகம். என்னை அவமானப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு நான் ஆறுமுகம் இல்ல, அடிதடிக்காரன். இப்ப வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். கமிஷனோட காலர் டியூன் உங்க மொபைலுக்கு வந்துடும், பாக்குறீங்களா? அண்ணாச்சி தனது அலைபேசியில் குறுஞ்செய்தி ஒன்றை தட்டிவிட்டார். அண்ணாச்சி கமிஷனர் முதல் முதல்வர் வரைக்கும் தொடர்பு வச்சிருந்தாலும் ஆதாரங்களை காட்டினா அவங்கள கை காட்டி வாய் பொத்தி நிக்கதான் போறாங்க. இந்த காளியப்பனுக்கு பின்னால் நீங்க கோட்டை மாதிரி இருந்தாலும் தகுந்த ஆதாரங்களோட உங்க கோட்டைக்குள்ள மறுபடியும் வந்து இந்த காளியப்பனை கைது பண்ணல. என் பேர் அருண் பாண்டியன் இல்ல சொல்லிவிட்டு தன் தலையில் சரிந்த துப்பாக்கியை நேராக்கி சரிந்திருந்த தொப்பியை நேராக்கி நிமிர்ந்து கேட் நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவருக்கு பின்னால் சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் நடந்தார்கள். என்னை அரெஸ்ட் பண்ண வந்த இன்ஸ்பெக்டர் உங்க பவரை பார்த்து பின்வாங்கி என்னை அரெஸ்ட் பண்ணாமலே போயிட்டாரு சொல்லிவிட்டு காளியப்பன் பலமாய் சிரித்தான். இன்ஸ்பெக்டர் அருள் பாண்டியனை சாதாரணமா எடை போடாத. நாம இப்போ பதுங்கினது சமய பார்த்து நம்ம மேல பாயறதுக்கு தான். அடுத்த அவரோட அட்டாக் எந்த ரூபத்திலையும் வரலாம். நாம தான் உஷாரா இருக்கணும் என அண்ணாச்சி தன் சிவந்த கண்களை உருட்டியபடியே சொன்னார். காளியப்பனும் புரிந்து கொண்டு தலையாட்டினான். வெள்ளிக்கிழமை காலை 8 மணி. பூட்டியிருந்த மடத்து கோவிலை சுற்றி ஆலமர பழுத்த இலைகளும் காய்ந்த இலைகளும் விழுந்து கிடந்தன. மடத்து குளத்துக்கரையின் அரளி செடிகள் படர்ந்து வளர்ந்ததில் பூக்கள் விரிந்து குளத்தை அழகுபடுத்தியது. தோளில் பேகை தொங்க போட்டபடி அங்கிருந்த பஸ் நிலையத்தில் இறங்கினான் பிரபாகரன். அவன் நேராக மடத்து கோவிலுக்குள் நடந்தான். சிவப்பு நிறம் என்றால் அவன் உதடுகள் நிக்கோட்டின் தடவாமல் மேலும் சிவந்து வசீகரித்தது. வயசு பெண்கள் வெட்கம் தொலைந்து வலிய சென்று பேசும் முகம். அடர்ந்த கருப்பு மிசை நுனி கீழ் நோக்கி சரிந்து மேலும் அழகூட்டியது. நேர்கோட்டிடாமல் தலைமுடி மொத்தமாய் உயர எழுப்பி சீவி இருந்ததால் அது காற்றுக்கு கலையாமல் அப்படியே இருந்தது. அவனது உயரம் அச்சமொரு கம்பிரத்துக்கு வழிகாட்டியிருந்தது. கருப்பு பேண்ட், கருப்பு பெல்ட், கருப்பு ஷூ, கருப்பு கண்ணாடி அணிந்து சந்தன கலர் சட்டையை இன் செய்து ஒரு சினிமா நடிகரை போல் இருந்தான். மடத்து கோவிலின் ஆலமரத்தடியில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு எதையோ யோசித்தபடி இருந்தான். அவனுக்கு வயது 27 துவங்கியிருந்தது. அவனது உருவத்திற்கும் IPS எழுதி பாஸ் ஆகியிருந்தால் அவனுக்கு அந்த வேலை பொருத்தமாக இருந்திருக்கும். பிரபாகரன் MA BEd படித்துவிட்டு மேலமங்கலம் தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் வேலை பார்ப்பேன் என்று பலரின் சிபாரசில் போஸ்டிங் வாங்கி முதல் நாளாகிய இன்று வேலையில் சேர வந்திருந்தான். மடத்து கோவிலில் சாமி கும்பிட்டு விட்டு பள்ளிக்கூடம் போகலாம் என்று வந்தவனுக்கு மடத்து கோவில் பூட்டி கிடந்தது ஏமாற்றமாக இருந்தது. இருந்தாலும் பூசாரிக்காக பொறுமையோடு காத்திருந்தான். பூசாரி கையில் புஷ்பங்களோடு வந்து சேர்ந்தார். அவரை பார்த்ததும் இருக்கையை விட்டு எழுந்து நின்றான் பிரபாகரன். தம்பி, ஊருக்கு புதுசா? ஆமா, எனக்கு இந்த ஊர் ஸ்கூல்ல வாத்தியாரா வேலை கிடைச்சிருச்சு. முதல் நாள் சாமி கும்பிட்டு போலாம்னு உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். வாத்தியார் வேலையா? ரொம்ப நல்ல வேலை தம்பி. 5 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊருக்கு பள்ளிக்கூட வசதியே இல்லைன்னு தெரிஞ்சதும் அண்ணாச்சி ஆறுமுகம் ஆகியாதான் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு. தம்பி, நிறைய பேர் வாத்தியார் வேலைக்கு வராங்க, கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு ஓடி போறாங்க. நீயாவது ஒழுக்கமா இருந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடு. கண்டிப்பா சொல்லி கொடுக்குறேன். இந்த ஊர்ல யாரை கேட்டாலும் அண்ணாச்சி ஆறுமுகத்தோட பேரை தான் சொல்றாங்க. அவர் அவ்வளவு பெரிய ஆளா? அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்ல. போக போக எல்லாத்தையும் நீயே தெரிஞ்சுக்குவ. அவர்கள் பேசிக்கொண்டு நிற்கும் போதே விதுலா நீல நிற புடவை அணிந்து தலை நிறைய மல்லிகைப்பூ அணிந்து சாமி கும்பிட வந்தாள். வாமா, இந்த தம்பி உங்க ஸ்கூல்ல தான் வாத்தியார வேலை பார்க்க வந்திருக்காரு. நான் இப்பதான் வந்தேன். கொஞ்ச நேரத்துல கோவில் நடைய திறந்து சாமி கும்பிட ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டு இடுப்பில் சொருகியிருந்த சாவியை எடுத்து கோவில் கதவை திறந்து உள்ளே போனார். வணக்கம் சொன்னாள் விதுலா. வணக்கம், என் பேரு பிரபாகரன். ஆசிரியர் பணியே அர்ப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நான் மனசார விரும்பி இங்க வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு சொந்த ஊர்? கோயம்புத்தூர். கேட்டா விதுலா ஒரு கணம் அதிர்ந்தாள். கோயம்புத்தூர்ல எந்த இடம்? சின்ன வேடம் பட்டி. மறுபடியும் அதிர்ந்தாள். உங்களை இப்பதான் முதலா பார்க்கிறேன். ஆனா உங்க கூட ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி ஒரு ஃபீலிங். தடுமாற்றமா சொன்னால் விதுனா. நிச்சயமா அந்த ஃபீலிங் இருக்காதுங்க. ஒருவேளை என் தம்பிய பார்த்திருப்பீங்க.
என் தம்பி அசப்பில் என்ன மாதிரியே இருப்பான். ஆனா அவன் இப்போ உயிரோட இல்ல. உயிரோட இல்லையா? உங்க தம்பி பேரு என்ன? தினேஷ். கேட்ட நொடியில் அதிர்ந்தா விதுலா. என் தம்பி சும்மா சாகல. யாரோ அவனை கொன்னுட்டாங்க. என் தம்பிய கொன்னவங்கள நான் சும்மா விட போறதில்ல. நான் இந்த ஊருக்கு விரும்பி வேலைக்கு வந்ததே என் தம்பிய கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்கதான். அவன் பேச்சை கேட்டதும் கண்கள் சிவந்து கண்ணீர் விட்டு அழுதாள் விதுலா. என் தம்பி இறந்ததை நினைச்சு நீங்க ஏன் அழுவுறீங்க? அழாம இருக்க முடியுமா? உங்க தம்பிய உயிருக்கு உயிரா காதலிச்சதே நான் தான். அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதே நான் தான். யாரோ சில பொறுக்கிங்க என் தினேஷ் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. உங்களை பாக்குறப்போ என் தினேஷோட பழைய ஞாபகம் எல்லாம் வருது. இந்த சூழ்நிலையில என்னால ஸ்கூலுக்கு வர முடியாது. நீங்க சாமி கும்பிட்டு கிளம்புங்க. நான் கிளம்புறது இருக்கட்டும். எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழலாமா? என் தம்பி கொலை விஷயமா உங்களுக்கு யாரு மேலயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கு. என் அப்பாவோட அடியால் காளியப்பன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன தினேஷ் தேடி வந்தப்போ நான் தான் வழி அனுப்பி வச்சேன். அந்த நேரத்துல காளியப்பன் வந்து தினேஷோட சட்டையை பிடிச்சு நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னான். அந்த காளியப்பன் சொன்ன மாதிரியே என் தினேஷ் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அழுதாள் விதுலா. என் தம்பி உயிரை பறிச்ச அந்த காளியப்பன் சாமியை பார்த்து போலீஸுக்கு தகுந்த ஆதாரங்களோட காட்டி கொடுப்பேன். ஆள் பலத்திலையும் பண பலத்திலையும் அந்த காளியப்பன் கொலகாரனா இருக்கலாம். ஆனா நான் அமைதியா இருந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். பூசாரி இருவரையும் சாமி கும்பிட அழைத்தாள். இருவரும் கோவிலுக்குள் நுழைந்து சாமி கும்பிட்டார்கள். பிரபாகரன் பேச்சு விதுலாவின் மனபாரங்களை துடைத்தெறிந்தது. ஸ்கூலுக்கு லீவு போட வேண்டும் என்று நினைத்தவள் தனது முடிவை மாற்றிக்கொண்டு பிரபாகரனுடன் சேர்ந்து ஸ்கூலுக்கு நடக்க ஆரம்பித்தாள். 1/2 மணி நேரம் கழிந்து போனது. இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டியனும் சப் இன்ஸ்பெக்டர் சக்திவேலும் ஜீப்பில் வந்து இறங்கினார்கள். சக்திவேல் காளியப்பன் நம்ம துருவி திவிரி விசாரிச்சோம். நான் அந்த கொலையை செய்யல. இத அந்த ஆத்தா செஞ்ச கொலைன்னு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றான். பொய் சொல்றவன் எப்போ ஒரே பதில சொல்ல மாட்டான். மாத்தி மாத்தி தான் சொல்லுவான். அவன் மேல டவுட் இருந்தாலும் கோவில் பூசாரி விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூசாரி கோவில இருப்பார். விசாரிச்சு பார்ப்போம். ஓகே சார், விசாரிப்போம். ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் என இருவரும் கோவிலுக்குள் நுழைந்தார்கள். வாங்க வாங்க, ஆத்தா தரிசனத்துக்காக வந்தீங்களா? யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் என அப்பாவியா கேட்டார் பூசாரி. அர்ச்சனை எதுவும் பண்ண வேண்டாம், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டுட்டு போலாம்னு வந்தோம். இந்த கோவில எத்தனை வருஷமா பூசாரியா இருக்கீங்க? 30 வருஷமா இந்த கோவில பூசாரியா இருக்கேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி இந்த கோவில் முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அபச்சாரம் அபச்சாரம், அது கொலைன்னு தப்பா பேசாதீங்க. தப்பு செய்யறவால ஆத்தா தண்டிக்கிறா, அத போய் கொலைன்னு சொல்றீங்களே. அது கொலை இல்லைன்னு ஆத்தா கொடுத்த தண்டனைன்னு சொல்றீங்க. ஆனா நான் அந்த நம்ப மாட்டேன். கோவில் புனிதமான நினைக்கிறவன் நான். சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் புனிதமும் மதிக்கிறவன் நான். ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுதான் ஆத்தாவோட வேலையே தவிர ஊர் ஜனங்களை சாகடிக்கிறது ஆத்தாவோட வேலை இல்ல. எவனோ ஒருத்தர் செய்யற தப்பு தயவு செய்து பழிய ஆத்தா மேல போட்டுடாதீங்க. பழிய ஆத்தா மேல போடல சார். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் எவனோ ஒருத்தர் செய்யற கொலை இல்ல. ஆத்தாவுக்கு துரோகம் பண்றவனுக்கு ஆத்தா கொடுக்கற தண்டனை. இது ஒண்ணும் சாதாரண ஆத்தா கோவில் இல்ல. இது நீலி ஆத்தா கோவில். பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு பூசாரி இந்த நீலி ஆத்தாவை காதலிச்சு கல்யாணம் பண்றேன்னு ஆசை காட்டி வேற ஒரு ஊருக்கு ராத்திரியோட ராத்திரியா கூட்டிக்கிட்டு போயிட்டான். அவனே கதின்னு நம்பி போன அந்த பொண்ணு தலையில கல்ல தூக்கி போட்டு சாகடிச்சுட்டான். அந்த சண்டாளன் வாழ வேண்டிய வயசுல இப்படி சாகடிச்சுட்டான்னு நினைச்சு அவனை பழி வாங்கறதுக்காக ஆவியா அலைஞ்சு கடைசியில பழியும் வாங்கிட்டா. அந்த நீலி ஆத்தாவோட கோபம் நியாயம்னு நினைச்சு இந்த ஊர் ஜனங்க அவளுக்கு கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த ஊர்ல யாரும் யாரையும் காதலிக்க கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு வச்சாங்க. அதே மீறி யாராவது காதலிச்சா இந்த நீலி ஆத்தா நிச்சயம் தண்டனை கொடுத்துடுவா. அப்படிதான் போன வெள்ளிக்கிழமை அந்த தினேஷுக்கும் ஆத்தா தண்டனை கொடுத்துட்டா. ஆத்தா தண்டனை கொடுக்கறது இந்த ஊர் ஜனங்களுக்கு வேணும்னா அது தீர்ப்பா இருக்கலாம். ஆனா எனக்கு எவனோ ஒரு கொலைகாரனோட பாவியோட தீர்ப்பு. எவனோ ஒருத்தன் கொலைய பண்ணிக்கிட்டு பழைய ஆத்தா மேல போடுறான். இது தெரியாம இது ஆத்தோட தீர்ப்புன்னு சொல்றீங்க. இது கம்ப்யூட்டர் யுகத்தில் ஆவி வருது பேய் வருதுன்னு நம்புறது பல வருஷங்களுக்கு பின்னால போற மாதிரி இருக்கு. போன வெள்ளிக்கிழமை அந்த தினேச உயிரோட கடைசியா பார்த்தது நீங்க தான். சொல்லுங்க, அன்னைக்கு என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களே, அப்போ என் பேச்சு பொய்ன்னு நினைச்சு என் மேல சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுறது உங்க டிபார்ட்மெண்ட் சகஜம் தானே. அதுக்காக என் மேலையும் சந்தேகப்படுறீங்களா? என் மேல சந்தேகப்படுறது அந்த ஆத்தா மேல சந்தேகப்படுறதுக்கு சமம். வழக்குன்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் சந்தேகப்பட்டுதான் ஆகணும். அது ஆண்டவனா இருந்தாலும் சரி, 10 மாசம் சுமந்த பெற்ற அம்மாவா இருந்தாலும் சரி. தப்பு தப்புதான், தண்டனை நிச்சயம்தான். சொல்லுங்க, செத்து போன அந்த தினேச எத்தனை மணிக்கு பாத்தீங்க? ராத்திரி 8 மணி இருக்கும். கோவில பூட்டிட்டு திரும்பவும் அந்த தம்பி கோவிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடணும்னு கேட்டான். அப்புறம் கோவில பத்தி விசாரிச்சுக்கிட்டே உள்ள சுத்தி பார்த்தான். அதுக்குள்ள 8:30 மணிக்குள்ள கடைசி பஸ் போயிடுச்சு. என்கிட்ட டவுனுக்கு போக பஸ்ஸோ ஆட்டோவோ கிடைக்குமான்னு கேட்டான். 8:30 மணி தாண்டினா இந்த ஊருக்குள்ள பஸ் வராது. பேசாம இங்க படுத்துட்டு விடியற்காலில வர்ற பஸ் பிடிச்சு ஊருக்கு போய் சேருன்னு சொன்னேன்.
விடிஞ்சு பார்த்தா பொணமாகி கிடந்தான். பொணமா கிடந்த தினேஷ் கூட அண்ணாச்சி ஆறுமுகத்தோட பொண்ணு விதுலா பேசிக்கிட்டு இருந்ததை காளியப்ப பார்த்துட்டு தகராறு பண்ணியிருக்கான். அவனோட சட்டையை பிடிச்சு நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் உண்டு, என் தொழில் உண்டுன்னு கோவிலே உட்கார்ந்துருவேன். வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. காளியப்பனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாச்சி ஆறுமுகத்தோட வலது கை. அடிதடினா அவன் முன்னாடி வந்து நிப்பான். இந்த ஊர்ல நிறைய பேர் அவனை பார்த்து பயப்படுவாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சக்திவேல் காளியப்பன் என் கண்ணில் மண்ணள்ளி போட நினைக்கிறான். அண்ணாச்சி ஆறுமுகத்தோட ஆதரவு இருக்குன்னு இந்த அருண் பாண்டியனை அசால்ட்டா நினைச்சிட்டான். என்னை எதிரியா நினைக்கிறவனு கூட நான் நல்ல நண்பனா இருக்க ஆசைப்படுறேன். ஆனா என்னை ஏமாத்த நினைக்கிறவனுக்கு நான் ஏமனா மாறிடுவேன். அவன் ஆயுள் கைதியா ஆக்காம ஓய மாட்டேன். இந்த அருண் பாண்டியன் கொலை கேஸ் விஷயமா மறுபடியும் உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டா மறுக்காம ஒத்துழைப்பு கொடுக்கணும், சரியா? சரிங்க என நடுக்கத்துடன் பதில் சொன்னார் பூசாரி. இருவரும் ஜீப் நிற்கும் இடத்திற்கு நடந்தார்கள். மாலை 4:30 மணி. மேலைமங்கலம் பள்ளிக்கூடம் முடிந்து மாணவ மாணவர்கள் கும்பலாக வெளியேறி கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்திலிருந்து விதுலாவின் வீடு. அவள் பொடிநடியாக நடந்து கொண்டிருந்தாள். பிரபாகரன் அவளுக்கு பின்னால் வேகமாய் நடந்து அவளோடு இணைந்து கொண்டான். விதுலா டீச்சர், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். பேசலாமா? என்ன விஷயம் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. டீச்சர், இந்த கிராமத்தை பார்த்து மத்தவங்க பயப்படலாம், நீங்க பயப்படலாமா? நீங்க பிறந்து வளர்ந்த இந்த கிராமத்துல உங்களுக்குன்னு சில உரிமைகள் இல்லையா? ஏன் இப்படி மத்தவங்களுக்காக பயந்துகிட்டு உங்க வாழ்க்கையை ஏன் பாழாக்க விரும்புறீங்க? என் வாழ்க்கையை பாழாக்க விரும்பல. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அதுல ஒரு உயிர் காதல் இருந்துச்சு. அந்த காதல் மூலமா கல்யாணங்கிற கூடு கட்டி அதுல சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். என் காதல் துணி அழிச்சு என் கல்யாண கனவு கழிச்சு என்ன தனிமரமாக்கிட்ட பாவிங்க முன்னால நான் எப்படி பயப்படாம வாழ முடியும்? இன்னமும் நீங்க என் தம்பிய மறக்கவே இல்லை. உங்க உயிருக்குயிரான காதலை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பழசெல்லாம் மறந்துட்டு புதிய வாழ்க்கைக்கு வாங்க. நான் இந்த ஊருக்கு வந்தது என் தம்பிய கொலை பண்ண அந்த கொலைகார பாவிய கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா இங்க உங்க நிலைமைய பார்த்து ரொம்ப அனுதாபப்படுகிறேன். நீங்க என் மேல அனுதாபப்படுறதுனாலயும் இல்ல என் மேல இறக்க காட்டுறதுனாலயும் இழந்து போன என் தினேச நான் திரும்ப பெற முடியுமா? என்ன விட்டுடுங்க பிளீஸ். நான் இப்படியே இருந்துடுறேன். உடம்புல ஏற்பட்ட காயத்தை விடவும் மனசுல ஏற்பட்ட காயம் ஆறாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்க மனசை நீங்களே மாற்றிதானே உங்க எதிர்காலம் நல்லபடியா அமையும். எதுவும் ஒளிவரும் இல்லாம பேசுறதுதான் எனக்கு பிடிக்கும். என் தம்பி இவ்வளவு உயிரை நேசிக்கிற உங்களை என் அப்பா அம்மா மருமகளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என் அப்பா அம்மா ஆசைப்பட்டது மாதிரி நீங்க என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு நீட்டி இழுத்தான் பிரபாகரன். மேற்கொண்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் மோவையாய் சொரிந்தான் பிரபாகரன். அதுக்கு உங்க காலத்துல நான் தாலி கட்ட விரும்பினா நீங்க சம்மதிப்பீங்களா? என்ன சொல்றீங்க? இத பாருங்க, என் தம்பி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நான் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் உங்க வாழ்க்கை வீணாகக்கூடாதுன்னு தான் இந்த முடிவை எடுத்தேன். நான் உங்களை விரும்புறேன், உங்களை காதலிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இத பாருங்க, உங்க தம்பி உங்களை மாதிரி இருக்கலாம். அதுக்காக நீங்க உங்க தம்பியாக முடியுமா? ஏற்கனவே இந்த ஊர்ல காதலுங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதே மகா பாவம்னு நினைக்கிறாங்க. இந்த லட்சணத்துல காதல்னு சொல்லி இன்னொரு உயிரை இந்த ஊர்ல இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்தா ப்ளீஸ் விட்டுடுங்க. விதுலா தீர்க்கமாய் சொன்னாள். அவளின் பதில் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான் பிரபாகரன். இந்த ஊர்ல காதலிச்சா பாவம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா துரோகம் நினைக்கிறவங்க மத்தியில நாம ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டுவோம். இவங்க முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தி காட்டணும். இந்த ஊர்ல நாம தலை நிமிர்ந்து நடக்கணும். உங்க அப்பா அண்ணாச்சி ஆறுமுகம் முன்னாடி நீங்க தைரியமா வாழணும். அதுக்கு நீங்க என்ன விரும்பணும் சொல்லுங்க. நீங்க என்ன விரும்புவீங்களா? அவனது கேள்வி அவளை நிலைக்குலைய வைத்தது. அப்பா பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம என் மேல ஆசைப்படுறீங்களே, உங்களை எப்படி மாத்துறது? இத பாருங்க, என் அப்பா இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சது எதுவுமே இந்த ஊர்ல நடக்காது. நிச்சயம் நடக்கும். நீங்க மனசு வச்சா. இந்த ஊர் நல்லா இருக்கிறதும் கெட்டு போறதும் உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேல உங்க விருப்பம். நீங்க என்ன காதலிக்கிறதா இருந்தா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது ரோஜா பூ வச்சுட்டு வாங்க. இல்ல உங்க விருப்பப்படி எந்த பூ வேணாலும் வச்சுக்கிட்டு வாங்க. அவன் சொல்லி முடித்த போது மடத்து கோவில் ஸ்டாப் வந்திருந்தது. இதற்கு மேல் அவனோடு நின்று பேச விதுலாவுக்கு தைரியம் இல்லாமல் போனது. அவள் தனது வீடு நோக்கி நடந்தாள். காற்று இதமாய் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் பிரபாகரனின் மனம் அனலில் கொதித்தது போல் இருந்தது. அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போனதால் வழி நெடிகளும் பிரபாகரனின் வார்த்தைகள் காதுகளில் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்பா பற்றிய பயம் ஒரு புறம் என்றால் நீலியாத்தா கோபம் மறுபுறம் அவளை பயமுறுத்தியது. அவள் மனம் லேசாய் இலகியது. பிரபாகரன், எனக்கும் உங்க மேல ஆசைதான். என்ன செய்யறது? ஒருவேளை உங்களை நான் காதலிச்சா இந்த ஊர் சட்டப்படி உங்களை பழி வாங்கிடுவாங்களோன்னு பயப்படுற. அவள் மனம் அலைப்பாய்ந்தது. என்ன விதுலா, நீ ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, படிச்சவ, 4 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவ.
நீ இப்படி ஊர் கதைகளை நம்பலாமா? இந்த ஊர்ல காதலிச்சா காதலன்னு நீலி ஆத்தா பழி வாங்கிடுவான்னு ஊர்க்காரங்க நம்புற நீயும் நம்புறியா? அவளது மனசாட்சி அவளை துளைத்தெடுத்தது. இல்ல, இந்த ஊர்ல காதலிச்சா காதலன் செத்து போறது இனியும் தொடரக்கூடாது. இந்த ஊர்ல காதல் வரணும், காதலன் சாகக்கூடாது. எஸ், ஐ லவ் யூ பிரபாகரன், ஐ லவ் யூ. யார் எப்படி வாழ்ந்தாலும் சரி, அப்பா குறுக்கே நின்றாலும் சரி, நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆயுள் முழுக்க உங்க கூட சந்தோஷமா வாழணும். நம்மள இந்த நீலி ஆத்தா பிரிக்கவே கூடாது. எஸ் என்று மனதிற்குள் நினைத்தபடியும் வீட்டின் கேட்டருகே வந்து நின்று பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு காத்து நிற்கும் பிரபாகரனை பார்த்தாள். அவள் பார்த்து கண் எடுக்கவே இல்லை. அதற்குள் பஸ் வந்து சேர பிரபாகரன் அதில் ஏறிக்கொண்டான். பஸ் சாலையில் அவளை கடந்து சென்ற போது பிரபாகரன் தன்னை பார்க்கிறான் என்று பஸ்ஸை பார்த்தான். அவன் சோகமே வடிவமாக தொங்கிய முகத்துடன் ஜன்னலோர இருக்கையில் சரிந்திருந்தான். விதுலாவுக்கு சிரிப்பு வந்தது. நாளை ஸ்கூல் வரும்போது சிவப்பு ரோஜா அணிந்து சென்றால் சந்தோஷப்பட போகிறான். மனதிற்குள் அவனை நினைத்தபடியும் ரோஜா செடிகளில் முத்து குலுங்கி நிற்கும் பூக்களையும் மொட்டுகளையும் ரசித்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தாள். அண்ணாச்சி ஆறுமுகம் வீட்டு முற்றத்தில் கட்டியிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து லேசாய் ஆடிக்கொண்டே இருந்தார். கேட்டை திறந்து பூசாரி வந்தார். என்ன பூசாரி, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன பாக்கணும்னு என் வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இந்த ஊர்ல இது வரைக்கும் நடக்காத விஷயம் எல்லாம் இப்ப நடக்குது. என்னைக்கு நீலி ஆத்தாவுக்கு கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் யாரையும் காதலிச்சதில்ல. ஆனா கடந்த சில நாட்களா இந்த ஊர்ல என்னென்னமோ நடக்குது. யாருக்கும் ஆத்தா மேல பயம் இல்ல, அதனால காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கொலை நடந்து இருக்கு. இப்ப என்ன பண்றது அண்ணாச்சி? என்ன பூசாரி கை கட்டிய பொடியும் அடக்கத்தோடு சொன்னார். என்ன பண்ண முடியும்? நம்ம ஊர் வழக்கப்படி யாரும் யாரையும் காதலிக்க கூடாது. மீறி காதலிச்சா காதலிக்கிறவன் உயிரோட இருக்க மாட்டான். இத நான் சொல்லலாம், நம்ம நீலி ஆத்தாவே சொல்லிட்டா. தப்பு பண்றவங்கள சமாதி ஆக்கிடுறாங்க. அதுல நாம கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? எதுவும் ஆகாதுதான். ஆனா செத்து போன தினேஷ் தப்பு பண்ணிட்டான் போல இருக்கு. அதான் ஆத்தா தண்டிச்சுட்டா. ஆத்தா தண்டனை கொடுத்தத யாரும் இதுவரை கேள்வி கேட்டது இல்ல. ஆனா புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டியன் 1000 கேள்வியில கேட்கறான். ஆத்தா நிச்சயம் இப்படி ஒரு தண்டனை கொடுக்க மாட்டா. யாரோ மனுஷன் தான் கொலைய பண்ணிட்டு பழிய ஆத்தா மேல போடுறான் அப்படின்னு சொல்றான். குறிப்பா நம்ம காளியப்பன் மேலதான் சந்தேகம். தன் மனதில் பட்டதை ஒளிவு மறைவென்று சொன்னார் பூசாரி. காளியப்பன் மேல சந்தேகப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ண என் வீடு தேடி வந்துட்டான் அந்த இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டியன். என் செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இத பற்றி எதுவும் யோசிக்காம என்னை எதிர்த்து பேசிட்டான். அவனை இந்த ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த ஊரை விட்டு அவன் போயிடுவான். சற்றே உணர்ச்சி வசப்பட்டவராக சொன்னார் அண்ணாச்சி ஆறுமுகம். அவன் இந்த ஊரை விட்டு போறதுதான் நமக்கு நல்லது. அதற்கு அருண் பாண்டியன் உங்க பொண்ணு கிட்டதான் முதல்ல விசாரிய ஆரம்பிச்சான். அவன் விசாரணை ஆரம்பிச்சுட்டா ஜெயிச்சிடுவானா? இந்த அண்ணாச்சி ஆரம்பம் கிட்ட இது வரைக்கும் எவனும் எதிர்த்து பேசி ஜெயிச்சதில்ல. என் கௌரவத்தை உரசி பார்க்க ஆசைப்பட்டவன் நாளைக்கு என்னையும் என்கொயரி பண்ணுவான். அவன் இந்த ஊரை விட்டு ஓடி போற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்களை நம்புறது அந்த தெய்வத்தை நம்புற மாதிரி. வரேன் என பூசாரி உத்தரவு வாங்கி கொண்டு வெளியேறினார். எதிரில் காளியப்பன் வந்தான். வா காளியப்பா, அந்த அருண் பாண்டியன் பூசாரிய விசாரிக்கின பண்ணியிருக்கான். அவன் எதுக்கும் துணிஞ்சவன். அவன் அன்னைக்கு பதுங்கினது இன்னொரு நாள் பாயறதுக்கு தான். என் பவரை எடை போட்டு பார்த்த ஆள் அந்த அருண் பாண்டியன் தான். அவனை அரெஸ்ட் இல்லைன்னா பண்றதும் இப்போ அதுதான் என்னோட கவலை. நீங்க கவலைப்படாதீங்க. வரப்புற திருவிழால அவன் கதைய முடிச்சிடறேன். பழிய அந்த ஆத்தா மேல போட்டுடுவோம். என்னை அரெஸ்ட் பண்ண வந்தவன பொணமா இழுதுகிட்டு போகணும். நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா கொளுத்திடுவேன். பொணமா இல்ல, உயிரோட. கண்கள் சிவக்க உணர்ச்சி கொந்தளிப்பில் சொன்னான் காளியப்பன். அவனை இப்ப எதுவும் பண்ணாத. செத்து போன அந்த தினசோட என்கொயரி முடியட்டும். அந்த கேஸ்ல எந்த தடையும் இல்லைன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணட்டும். அப்புறம் அந்த அருண் பாண்டியங்கத்துக்கு அல்வா கொடுத்துடலாம். அல்வா கொடுக்கறது உங்களை அடிச்சுக்க வேற ஆளே இல்ல. ஒரு உண்மையை சொல்றேன். செத்து போன அந்த தினேசும் உங்க மக விதலாவும் ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. ஆடிக்கொண்டிருந்த ஊஞ்சலை தன் காலால் நிறுத்தி காளியப்பனை ஏறிட்டார். என்னடா சொல்றேன், நீ சொல்றது நிஜமா? நான் சொன்னது நிஜம்தாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை பார்த்து ஆத்திரப்பட்டு அவன் சட்டைய பிடிச்சேன். நான் கட்டிக்கு போறவன் மேலே கைய வைக்கிறேன்னு சொல்லி விதுலா தடுத்தா. உன்னை தடுத்திருக்கானா? அவளுக்கும் அவன் மேல காதல்னு கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த ஊர்ல யாருக்கும் காதல் வரக்கூடாது. மீறி வந்துட்டா காதல் உயிரோட இருக்க மாட்டான். இது நாம கும்பிட்டுட்டு வர அந்த நீலி ஆத்தாவோட தீர்ப்பு. ஆத்தாவோட உத்தரவை மீற சக்தி யாருக்கும் கிடையாது. என் மக உத்தரவை மீறிட்டா. இனிமே அவளை வீட்டுல விட்டு வைக்க மாட்டேன். அவளுக்கு மாப்பிள்ளை தேர்றேன். கூடிய சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறேன். கண்கள் சிவக்க தனது வலிக்கை தலைவியை தடவியபடியே சொன்னார். நான் தினேஷோட சட்டையை பிடிச்ச விவாகரத்தை விதுலா தான் அருண் பாண்டி கிட்ட சொல்லியிருக்கணும். அதான் அவனுக்கு என் மேல சந்தேகம். இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நீங்க தான் அவகிட்ட சொல்லி வைக்கணும். நான் சொல்றேன், என் தோளுக்கு தோளா நிக்கிற உன்னை பத்தி என் மக தப்பு கணக்கு போட்டுட்டா. என் மகளுக்கு நான் புரிய வைக்கிறேன். அவர் சொல்லி முடித்ததும் அவன் சட்டை பாக்கெட்டில் நீட்டிக் கொண்டிருந்த அலைபேசி சினிங்கியது.
எடுத்துக்கு காதுக்கு ஒற்றினான். ஹலோ, ஆமா, நான் காளியப்பன் தான் பேசுறேன். யாரா நீ? எனக்கே சவால் வரியா? நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா, என்ன போனை விட புறம்போக்கு என காளியப்பன் அலைபேசியை துண்டித்தாள். யாரா அந்த புறம்போக்கம்? எவனோ செத்து போன தினேசுக்கு வேண்டியவனா? அவனை நான் கொலை பண்ணுவேன்னு நினைச்சு எனக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன்னு சொல்றான். நம்ம பழத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அருள் பாண்டியன் தான் லேசா உரசி பார்க்க நினைக்கிறான்னு தோணுது. எவ்வளவு துணிச்சல் இருந்தா நீ அடியாள்னு தெரிஞ்சும் உனக்கு போன் பண்ணி மிரட்டி இருப்பான். என்கிட்ட அடங்கி போறவங்களுக்கு தான் நான் அண்ணாச்சி ஆறுமுகம். என்னை அவமானப்படுத்துறவங்களுக்கு நான் தான் அண்ணாச்சி இல்ல, அடித்தரக்காரன். ட்ரூ கலர்ல போட்டு உனக்கு கால் பண்ணவன் பேரு முகவரை கண்டுபிடி. நாளைக்கு அவன் உன் கஸ்டடியில இருக்கணும் என கோபம் கொப்பளிக்க உணர்ச்சி வசப்பட்டவராய் பேசினார் அண்ணாச்சி ஆறுமுகம். நாளைக்கே அவனை என் கஸ்டடியில எடுத்துறேன். நம்ம கிட்ட மோதுறவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. அவன் மட்டும் இல்ல, என் கையில கிடைச்சவன் அவனுக்கும் சங்குதான். சார், நான் இப்பவே கிளம்புறேன். அவன் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. காளியப்பன் திரும்பி நடந்தான். அவன் போவதை ஊஞ்சலில் இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்தால் குளிர்ந்த காற்று அவர் உடலை சுற்றி கொண்டு இருந்தது. கதிரவன் இதமாய் வெயில் வீசி இருந்தான். காலை 9 மணி வெயிலில் உடலை உணர்வும் போது ஏதோ ஒரு வித சந்தோஷம் மனதில் நிலை கொண்டு விடுகிறது. சந்தன கலர் சேலையில் ரோஸ் நிற பூக்கள் பதிந்த புடவை அணிந்திருந்தாள் விதலா. அவள் தனது நீண்ட தலைமுடியை பின்னலிட்டு தொங்கவிட்ட போது அவள் பின்னலகை தொட்டு சென்றது. மொத்தம் 10 ரோஜா பூக்கள் பறித்து வந்து பின்னலிட்டு தலைமுடியில் வரிசையாக சொருகி கலண்டு விழாமல் இருக்க ஹேர்பின் மாட்டி வைத்தாள். 10 ரோஜா பூக்களும் பின்னந்தலையிலிருந்து வரிசையாக வைத்திருந்ததை பார்க்க கொள்ளை அழகாக இருந்தது. பிரபாகரனுக்கு தனது காதலை சொல்ல ஒற்றை ரோஜா போதுமானது. ஆனால் அவன் பிரமித்து போகும் அளவிற்கு 10 ரோஜாக்களை சூடி வந்து அவன் எதிரில் நின்றாள். பிரபாகரனுக்கு சொர்க்கத்தில் மிதப்பது போல்தான் தோன்றும். அவன் வரும் பஸ்ஸுக்காக தனது வீட்டின் முற்றத்தில் உலாத்திக் கொண்டிருந்தாள். வெகு தூரத்தில் பஸ் வரும் சத்தம் கேட்டது. விதலா குடையை விரித்து பிடித்தபடியும் கேட்டை திறந்து நடக்க ஆரம்பித்தாள். மடத்துக்கோவில் ஸ்டாப்பில் வந்து நிற்பதற்கு முன்பாக அவ்விடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்கும் பிரபாகரன் அவளுக்கு பின்னால் நடந்து வரும்போது அவள் கூந்தலில் அணிந்திருக்கும் ரோஜா பூக்களை பார்க்க வேண்டும். தனது காதலை வெளிப்படுத்தும் அந்த கணம் அவன் சந்தோஷத்தில் மிதக்க வேண்டும். பலவித கற்பனைகளோடு நடக்க ஆரம்பித்தாள். பஸ் உரிமையபடியே வந்து நின்றது. பிரபாகரன் இறங்கி நடந்தான். அவனுக்கு முன்னால் நடந்த விதுலாவின் பின்னலிட்ட ஜடை அங்கும் இங்கும் அசைந்தபடி அவன் பார்வைக்குள் விழுந்தது. பிரபாகரன் நடையின் வேகம் அதிகரித்து அவளுக்கு இணையாக நடந்தான். தேங்க்ஸ் விதலா, நான் கூட உனக்கு பிரசன்ட் பண்ண ரோஜா பூ தான் கொண்டு வந்தேன். நான் கொடுத்தாலும் கூந்தல்ல வைக்க இடமே இல்ல போல இருக்கேன். விதுலா சிரித்தபடியே கை நீட்டினான். பிரபாகரன் ஒற்றை ரோஜாவை அவள் கைகளில் திணித்தான். எப்படியோ என்ன சம்மதிக்க வச்சிட்டீங்க. இந்த ஊர்ல யாரும் காதலிக்க கூடாதுன்னு இந்த ஊர் சட்டம் போட்டாலும் அதே மாரி இப்ப நம்ம காதலிக்கிறோம். நம்ம ரகசியமா பழகுறது யாருக்குமே தெரியக்கூடாது. மற்ற காதல் மாதிரி நம்ம காதல் நிச்சயம் தோற்று போகாது. காதல்னு ஒண்ணு வந்துட்டாலே கடைசியில 4 பேருக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். நம்ம காதல் தோற்று போறதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்ல. உலகத்தை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாம் ஒன்னும் சின்ன வயசு காதலர்கள் இல்ல. படிச்சவங்க, ஒரே ஸ்கூல்ல வேலை பாக்குறவங்க. உங்க அப்பாவும் சரி, இந்த ஊரும் சரி, நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதல வாழ வைக்கணும். அதுதான் என் ஆசை. பிரபாகரன் சொன்ன போது அவன் காதலில் இருந்த உறுதி கண்டு மிரண்டாள் விதலா. காதல் வந்துட்டாலே சில பேர் கடமையை மறந்துடுவாங்க. நீங்க கூட உங்க தம்பியை கொலை பண்ணவன கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்க போறதா சொன்னீங்க. என்னை காதலிச்சதுக்கு அப்புறம் உங்க கடமையை மறந்துடுவீங்களா, இல்ல தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? என் சொந்த வாழ்க்கையில் கடமையும் காதலையும் ஒன்னா நினைக்கிறவன் நான். காதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி என் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பியை கொலை பண்ண அந்த கொலைகார பாவியை நிச்சயம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அவன் உணர்ச்சி வசப்பட்டவனாய் பேசிய போது முகம் சினந்து வழிந்தது. அந்த கொலைகார பாவிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடும். நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம், இல்லையா? விதுலாவின் வார்த்தைகளில் நியாயம் கலந்திருந்தது. என் தம்பியை கொலை பண்ண அந்த காளியப்பன் நிச்சயம் போலீஸுக்கு பிடிச்சு கொடுப்பேன். ஒரு நாள் காளியப்பன் எனக்கு போன் பண்ண, என் தம்பியை கொலை பண்ணவன சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன். காளியப்பன் அரண்டு போயிட்டான். மறுபடியும் ஒரு நாள் போன் பண்ணேன். என் தம்பியை கொலை பண்ணது காளியப்பன்னு உறுதியாயிடுச்சு. ஒரு காலம் நடப்பதை நிறுத்திவிட்டு அவனையே உற்று பார்த்தால் விதுலா. காளியப்ப கிட்ட மோதுறது அவ்வளவும் நல்லதில்ல. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இருவரும் மெதுவாக நடந்தாலும் பள்ளிக்கூடம் வந்து சேர்ந்து விடவே அவரவர் வகுப்புகளுக்கு பிரிந்தார்கள். பள்ளிக்கூடத்தில் சிறுவர் சிறுமியர்கள் இரைச்சல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. புதுக்கடை காவல் நிலையத்தில் வாக்கி டாக்கியின் சத்தங்கள் விழுந்து கொண்டே இருந்தன. வெளியே சென்றிருந்த சப் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் வேகமாய் வந்து கொண்டிருந்தார். தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஃபைல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தார் அருண் பாண்டியன். சக்திவேல் நேராக அருட்பாண்டியன் அறைக்குள் நுழைந்து சல்யூட் அடித்து நின்றார். தினேஷ், மடத்து கோவில் கொலை வழக்கு விஷயமா போனீங்களே, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா?
தனது மீசியை தடவிப்படியே கேட்டார் அருண் பாண்டியன். இருக்கு சார், காளியப்பனோட கைரேகையை லேபுக்கு அனுப்பியிருக்கிறேன். இன்னும் 2 நாளா ரிப்போர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த காளியப்பன் நம்ம கிட்ட இருந்து தப்பவே முடியாது, மிடுக்காய் சொன்னார் சக்திவேல். அவன் தப்ப முடியாதுன்னு எனக்கும் தெரியும். இதுல இன்னொரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். கொலை பண்றதுக்கு குற்றவாளி பயன்படுத்தின ஆயுதம் கிரைண்டர் கல்லு. அது இன்னமும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த கொலை கேஸோட முதல் எவிடன்ஸ் அந்த கிரைண்டர் கல்லு தான். அந்த கிரைண்டர் கல்லை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் சார். காளியப்பனோட கைரேகையும் செத்து போன தினேஷ் உடம்புல இருக்கிற கைரேகையும் ஒத்து போயிட்டா நிச்சயமா காளியப்பனுக்கும் அண்ணாச்சி ஆறுமுகத்தையும் அவரோட வீட்டையும் தவறா செக் பண்ணுனா அந்த கிரைண்டர் கல்ல நாம கண்டுபிடிச்சலாம் சார். குட். காளியப்பனோட பின்பலமே அந்த அண்ணாச்சி ஆறுமுகம் தான். பணத்தால எதையும் சாதிக்கலாம்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த அண்ணாச்சி ஆறுமுகத்தோட முகத்தெரிய கிழிக்கணும். அதுக்கு ஒரே வழி தகுந்த ஆதாரத்தோட காளியப்பனை நாம கைது பண்றதுதான். கூடிய சீக்கிரம் அது நடக்கும் சார், உறுதியா சொன்னார் சக்திவேல். இருவரும் வேறு கேஸ்களை பற்றி பேச பொழுது ஓடிக்கொண்டே இருந்தது. தேங்காய் பட்டணம் கலர்ந்த கடை நிறந்த வெளிவழியாக கிடந்தது. ஊருக்கு வந்துவிட வேண்டும் என்று அலைகள் ஆர்ப்பரிப்போடு உயர்ந்து எழுந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மணலை வாரி எறிவதை போல கடல் அலைகளை வாரி எறிந்து கொண்டிருந்தது. சுனாமி வந்த பிறகு அலைகளை தடுத்து நிறுத்த கருங்கற்கள் கொட்டப்பட்டிருந்தாலும் நுரை போல் எழுந்த அலைகள் கற்களை ஆவேசமாக மோதி அடி வாங்கி திரும்பி சென்றன. இருந்தாலும் மோதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நீலவானமும் கடலும் தூரத்தில் இணைந்திருந்தன. திறந்த கடற்கரை வெளியில் காற்று மோதிக்கொள்ள மரங்களின்று சுதந்திரமாய் சுற்றி திரிந்தது. ஆங்காங்கே நெடுநிலமாய் உயர்ந்து வளர்ந்து நின்ற தென்னை மரங்களில் விரிந்த தென்னை கீற்றுகளில் நுழைந்த காற்று இசைஞானின் இசைக்கு சவால் விடும் அளவிற்கு மெல்லியதாய் ஒரு இசையை எழுப்பிவிட்டு சென்றது. விதுலாவும் பிரபாகரனும் கடற்கரையின் அழகை ரசித்தபடி மணற்பரப்புகளில் கை கோர்த்தபடி நடந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு காலையில அம்மா கூட பேசினேன், உன்னை ரொம்ப கேட்டாங்க. அப்படியா என ஆச்சரியமா கேட்டாள் விதுலா. வாட்ஸ்அப்ல உன்னோட போட்டோவை அனுப்பி வச்சேன், பார்த்துட்டு நீ ரொம்ப லட்சணமா அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. நிஜமாவா? நிஜமாதான் சொல்றேன். என் அப்பா கூட மருமகளை ஒரு வாட்டி கோயம்புத்தூர் கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னாரு. என் விதுலா, ஒரு வாட்டி நாம கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்துடலாமா? நல்லா கேட்டீங்க. என் அப்பாவுக்கு நான் தாயில்லாத பொண்ணு. என்னை விட்டு ஒரு நாள் கூட அவர் பிரிஞ்சதில்ல. அப்படிப்பட்ட என்ன தனியா விட்டுருவாரா? சான்ஸே இல்ல. அப்ப கோயம்புத்தூர்ல மட்டும் எப்படி வந்து தங்கி படிச்சியாம்? அது அப்போ. இப்ப அது நடக்கவே நடக்காது. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எனக்கு அம்மா கிடையாது, ஒரு சமையல்காரி, அப்புறம் ஒரு தோட்டக்காரன். இவ்வளவு பேர் தான். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அம்மாவுக்கு உனக்கு அம்மாவா இருந்து உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. என்ன உங்க அம்மாவுக்கு பிடிக்குமா? எனக்கு நல்லா சமைக்க தெரியாது, வேணும்னா கூட இருந்து ஒத்தாசை பண்றேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம். எங்க வீட்டுக்கு மருமகளை வந்தா மட்டும் போதும். அம்மா, முரட்டுத்தனமான உன் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? சம்மதிச்சுதானே ஆகணும். ஏன்னா நான் அப்பாவுக்கு ஒத்த பொண்ணு. நான் பிடிவாதம் பிடிச்சா கடைசியில சம்மதிச்சுடுவாரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, அவசரமா வீட்டுக்கு போகணும். இது மாதிரி லீவு நாட்கள்ல வீட்டுல போய் சொல்லிட்டு வெளியே எங்கேயும் வந்ததில்ல. நான் வரட்டுமா? நாளை மறுநாள் ஸ்கூல்ல மீட் பண்ணலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போ, அப்புறமா போ. இல்ல பிரபாகர், யாராவது பார்த்தா பார்த்துட்டு போகட்டும். நாம என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா பயந்து ஒளியறதுக்கு? நம்ம டீச்சர்ஸ், அது ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கில்ல என அவள் இழுத்து நீட்டி பேசியபடி தூரத்தில் பார்வையை எறிந்தாள். எதிரில் நடந்து வரும் உருவம் பார்த்து கண்களை கூர்மையாக்கினாள். அவள் உடல் வியர்த்து கொட்டியது, நாக்கு பின்வாங்கியது, நடை தளர்ந்தது. அவள் நடக்காமல் அங்கேயே நின்றாள். இன்னும் நின்னுட்ட சொல்லிவிட்டு பிரபாகரன் பார்வையை நோக்கினான். எதிரில் அவர்களை நெருங்கியபடி வந்து சேர்ந்தான் காளியப்பன். ஏண்டா வாத்தி, எங்க ஊருக்கு வந்து எங்க ஸ்கூல்லே வாத்தியார வேலை பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணாச்சியோட பொண்ணை காதலிச்சு அவ கூட ஊர் சுத்துவ? காளியப்பா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, காதலிக்கிறேன் என விதுலா முந்திக் கொண்டு கேட்டாள். நம்ம கிராமத்தில் யாரும் யாரையும் காதலிக்கூட சட்டமே இருக்கு. அதை மீறி எப்படிமா நீ இவரை காதலிச்சியா? ஏன் காதலிச்சா என்ன ஆகும்? பிரபாகரன் ஆவேசமாய் கேட்டாள். என்ன ஆகுமா? நீ உயிரோடவே இருக்க மாட்ட. இது ஏன் தீர்ப்பு இல்ல, நம்ம ஊர் கோவில் நீலி ஆத்தாவோட தீர்ப்பு. யாரை ஏமாத்த பாக்குற? செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு பழைய ஆத்தா மேல போட்டு தப்பிச்சுட்டு வரீங்க. இதுக்கு முன்னாலேயும் ஒருத்தன் விதுலாவை காதலிச்சு அப்புறம் ஆத்தாவோட தண்டனைக்கு உட்பட்டு உயிரே விட்டுட்டா. அவன மாதிரி நீயும் ஆகிடாத. அது வேற யாரும் இல்ல, என் தம்பி தான். என் தம்பிய கொலை பண்ணது மாதிரி என்னை கொலை பண்ணிடலாம்னு கனவுலையும் நினைக்காத. ஓ, நீ அவன் அண்ணனா? நினைச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால எனக்கு போன் பண்ணி மிரட்டினானே, அது நீதானே என காளியப்பன் குரல் மாறியது. ஆமா, நான் தான் போன்ல பேசினேன். என் தம்பிய கொண்டுட்டு சட்டத்துக்கு முன்னால நீ தப்பிக்கலான்னு நினைக்கிறியே, அது நடக்காது. உன்னை போலீஸ் கிட்ட மாட்ட வச்சு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கதாண்டா இந்த ஊருக்கே வாத்தியாரா வேலை கேட்டு வாங்கி வந்திருக்கேன். பிரபாகரன் ஆவேச பேச்சுக்களை கேட்டு ஒரு கணம் அதிர்ந்தான் காளியப்பன்.
எங்களை போலீஸ்ல காட்டி கொடுத்தாலும் போலீஸ் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணாச்சி ஆறுமுகம் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்கவும் முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை அழைச்சிட்டு போக முடியாது. ஊரை விட்டு ஊரு வந்து என்னையே கேள்வி கேக்குறியா? ஊரை மிரட்டி உயிரெடுக்கிற உன்னோட அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வரப்போகுதுடா. உன்னோட ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். அப்புறம் நீ தானா அடங்கிடுவ. விதுலா, வீணா என் கோபத்தை கிளப்ப வேண்டாம்னு சொல்லு. இவன் கூட பழகுறது அண்ணாச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிட்டு போகட்டும். அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். முதல்ல எங்களை மிரட்டத்தை நிப்பாட்டிட்டு நீ கிளம்பு. வாங்க பிரபாகரன், இவன் கூட நமக்கெல்லாம் என் பேச்சு. வாங்க போகலாம். மிதுலா பிரபாகரன் கையை பிடித்து இழுத்தபடி திரும்பி நடந்தாள். காளியப்பன் வந்த கோபத்தை அடக்கி வைத்துக் கொண்டு எதுவும் பேசாமல் அவர்கள் இருவரும் போவதையே வெறித்து பார்த்தபடி நின்றான். மதிய உணவை சாப்பிட்டு விட்டு அயர்ந்த தூக்கத்தில் இருந்தார் அண்ணாச்சி ஆறுமுகம். அவரது அலைபேசி அலறிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் அவரது தூக்கம் கலைந்த பாடில்லை. அலைபேசி ஓய்ந்து போனது. மறுபடியும் அலறவே அப்பொழுது தூக்கம் கலைந்து தலையை சொரிந்தபடி அலைபேசி எடுத்து பார்த்துவிட்டு காதுக்கு கொண்டு போனார். எதிர்முனையில் காளியப்பன். நேரில் கண்ட காட்சியை சொல்ல சொல்ல அவரது தூக்கம் பறந்து போனது. படுக்கையை விட்டு எழுந்து கட்டில் அமர்ந்தபடி எல்லாற்றையும் கேட்டபடி இருந்தார். முகம் இறுகி இருந்தது. என் பொண்ணு அந்த வாத்தியார் கூட தேங்காய்பட்டினம் கடற்கரையில சுத்தின ரகசியமாவே இருக்கட்டும். என் பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் அவ கூட பேசி அந்த வாத்தியார மறக்க சொல்றேன். என் பேச்சை கேட்கலன்னா பெத்த பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். அவசமாய் பேசிவிட்டு லைனை கட் செய்தால் அண்ணாச்சி ஆறுமுகம். அவர் தூக்கம் போய் இப்போது மனதில் பாரம் ஏறியது. படுக்கையை விட்டு எழுந்து வாசலுக்கு வந்தார். வழக்கமாக அவர் அமரும் ஊஞ்சலில் ஆடியபடி சிந்தனையை விரித்தார். 1 மணி நேரம் கழிந்த போது மிதுலா கேட்டை திறந்து உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அவள் வாசல் படியின் அருகே வந்த போது, மிதுலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா, சொல்லுங்க. அவர் கண்கள் பார்த்து சொன்னாள். இந்த அண்ணாச்சி ஆறுமுகத்துக்கு இந்த ஊர்ல எப்போதும் ஒரு தனி அந்தஸ்து இருக்கு. ஒரு தனி கௌரவம் இருக்கு. ஒரு தனி மரியாதை இருக்கு. ஊருக்கு ஒரு சட்டம், வீட்டுக்கு ஒரு சட்டம்னு எதுலயும் வித்தியாசம் பார்க்காதவன் தான் இந்த ஆறுமுகம். இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற எண்ணம் தலை குனிஞ்சு வாழ வச்சிடாத. அப்பா, என்ன சொல்றீங்க? எதுக்கு எதுவுமே புரியல. இந்த ஊர்ல காதலுங்கிற வார்த்தையை சொல்றதே பாவம்னு நினைக்கிறவன் நான். காதலிக்கிறது துரோகம்னு இந்த ஊருக்கு சட்டம் போட்டவனே நான் தான். ஆனா என் பொண்ணு நீ. என் வாத்திய மதிக்காம அந்த வாத்தியாரை நீ காதலிக்கிற. ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு அவனை ஆத்தா தண்டிச்சிட்டா. இப்ப மறுபடியும் அவன் அண்ணன் வாத்தியாராவே காதலிக்கிறியே. ஆத்தா என்ன அவனை மட்டும் சும்மா விட்டு வச்சிருன்னு நினைக்கிறியா? மிடுக்காய் கேட்டார் அண்ணாச்சி ஆறுமுகம். அப்போ தினேஷ் இழந்தது உண்மைதான். ஆனா பிரபாகரனா நான் நிச்சயம் இழக்க மாட்டேன். அவரை காதலிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னாள். அப்போ என் பேச்ச மதிக்காம அந்த பிரபாகரன் நீ கல்யாணம் பண்ணிவியா? இதோ பார், இந்த ஆறுமுகம் முடிவெடுத்தா எடுத்ததுதான். நீ இன்னையோட அவனையும் அவன் காதலையும் மறந்துடு. மீறி காதலிக்க ஆசைப்பட்ட அந்த தினேஷ் மாதிரி இந்த பிரபாகரனையும் ஆத்தா உயிரோட விட்டு வைக்க மாட்டான். கண்கள் சிவக்க ஆக்ரோஷமாய் சொன்னார் அண்ணாச்சி ஆறுமுகம். அப்பா, பிரபாகருக்கு என்ன குறை இருக்கு? படிச்சவர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், என் கூட ஸ்கூல்ல ஒன்னா வேலை பார்க்கிறவர். அவர் எனக்கு கட்டி வைங்கப்பா. நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். காதலிக்கிறதும் தப்பு, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்பு. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் பீச்சை மீறி ஏதாவது தப்பு பண்ணினா அப்புறம் அப்பா மகள்னு வித்தியாசம் பார்க்க மாட்டேன். அப்பா, காதலிங்கிறது புனிதமானது. அதை ஏன் வெறுக்கிறீங்க? ஏன் இந்த ஊர்ல யாருக்கும் காதலை பிடிக்கிறது இல்ல? மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ விடாம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாழ்க்கப்பட சொல்றீங்க. இந்த கொடுமை இன்னும் எத்தனை நாளைக்கு? அப்பா, முடிவா சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பிரபாகரனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னை பத்தி, என் கேரக்டர் பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தும் இப்படி அடம் பிடிக்கிறீ. உன்னை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ பாக்குற அந்த டீச்சர் வேலையை இன்னையோட விட்டுடு. மீறி ஸ்கூலுக்கு போனா பெத்த மகள்னு கூட பார்க்க மாட்டேன். என்கிட்ட அடங்கி போறவங்களுக்கு தான் நான் அண்ணாச்சி ஆறுமுகம். என்னை அவமானப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு நான் ஆறுமுகம் இல்ல, அடிதடிக்காரன். எனக்கு நீ முக்கியம் இல்ல, என் வாக்குதான் முக்கியம். என் வார்த்தையை மீறினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு வராண்டாவில் நிறுத்தி இருந்த புல்லட்டை சீண்டி வேகமாய் வெளியேறினார். இந்த ஊர்ல காதலிக்கிறது தப்பு, காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. இரக்கமே இல்லாத இந்த ஊர்ல நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அவள் கண்கள் கலங்கியது. நேராக படுக்கறைக்கு சென்று முகம் குப்புற விழுந்து அழுதாள். காற்று மரக்கிளைகளை புரட்டி கொண்டு கொண்டிருந்தது. காற்று எழுப்பிய சம்பலில் ஓ என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மாலை நேர மஞ்சள் வெயில் தரையிறங்கும் படர்ந்திருந்தது. புதுக்கடை போலீஸ் ஸ்டேஷன் அமைதியாய் இல்லாமல் வயர்லெஸ் கருவிகள் இறைச்சலில் வியாபித்து இருந்தது. ஸ்டேஷனுக்கு வெளியே புகார் கொடுத்தவர்களும் எதிர் மனுதாரர்களும் வழக்கறிஞர்களும் சங்களுக்குள்ளே பேசியபடி நின்றார்கள். சில ஸ்டேஷன் முன்பு போடப்பட்டிருந்த சிமெண்ட் இருக்கைகள் இருந்தபடியும் இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டியனுக்காக காத்திருந்தார்கள். ஆட்டோவில் வந்து இறங்கினான் பிரபாகரன். அங்கிருந்த ஆட்களை பார்த்தபோது இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் இல்லை என்பது புரிந்தது. இருந்தாலும் அங்கிருந்தவிடம் இன்ஸ்பெக்டர் இல்லையா என்று தேற்று
தெரிந்து கொண்டான். பிரபாகரன் சிமெண்ட் இருக்கையில் வந்து அமர்ந்தபடி அலைபேசி எடுத்து வாட்ஸ்அப் திறந்து விதுலாவின் குறுஞ்செய்தியை பார்த்தான். அவள் பதிவு எதுவும் இல்லாமல் போகவே சலிப்போடு அவளுக்கு மாலை வணக்கம் என்ற குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு வேறு நண்பர்களின் குறுஞ்செய்திகளில் பார்வையை பதிவிட்டாள். 1/4 மணி நேரம் கழிந்த போது இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டியனும் சக்திவேலும் ஜீப்பில் வந்து இறங்கினார்கள். ஸ்டேஷனில் பரபரப்பு பற்றி கொண்டது. 1/2 மணி நேரம் காத்திருந்த போது வந்திருந்த பலரும் இன்ஸ்பெக்டர் பேசிவிட்டு கிளம்பி போனார்கள். பிரபாகரன் மெல்ல ஸ்டேஷனுக்குள் நுழைந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். சார், எங்க அப்பா அம்மாவுக்கு நானும் என் தம்பியும் தான் பிள்ளைங்க. என் தம்பி தினேஷ் கோயம்புத்தூர்ல இருந்து படிச்சான். அவன் கிளாஸ்மேட் தான் விதுலாவும். என் தம்பியும் விதுலாவும் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் விதுலாவை பாக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தான். மறுநாள் என் தம்பிய பெணமாக தான் பார்க்க முடிஞ்சது. சொல்ல சொல்ல அவன் கண்கள் கலங்கியது. உங்க தம்பி கொலை வழக்க ஒரு சேலஞ்சா எடுத்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊர் ஜனங்க இந்த மனுஷங்க செய்யறது தப்பு பண்றவங்களுக்கு அந்த ஆத்தா கொடுக்கற தண்டனை நம்புறாங்க. நிச்சயமா இல்ல. இது அந்த காளியப்பன் ஆத்தா மேல போடுற பழி. காளியப்பனும் அண்ணாச்சியாரும் சேர்ந்து நடத்துற நாடகம். இத நம்பாதீங்க சார். நிச்சயமா இத நான் நம்ப மாட்டேன். இது அந்த காளியப்பனும் அண்ணாச்சியாரும் சேர்ந்து நடத்துற நாடகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேரோட கைரேகை எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்கேன். நாளைக்கு ரிப்போர்ட் வந்ததும் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சா அவன் கையில விலங்கு மாட்டி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்பேன். அருண் பாண்டியன் உறுதாய் சொன்ன வார்த்தைகள் கேட்ட போது பிரபாகரனுக்கு அது ஆறுதலாக இருந்தது. சார், நான் இந்த ஊருக்கு வந்ததையும் என் தம்பியை கொலை பண்ணவனு கண்டுபிடிச்சு அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு தான். என் தம்பி விதுலாவை பத்தியும் என் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கிறான். எங்க வீட்டுக்கு மருமகளா ஒருத்தி வந்தா அது விதுலாவை தான் இருக்கும்னு என் அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. என் தம்பியால இருந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டா விதுலா. அவளை சமாதானப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணாச்சி ஆறுமுகத்தை பத்தியும் நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்ல. தன்னோட பலத்தால இந்த ஊரையே மிரட்டி வச்சிருக்கான். அடிதடி கொலை கொள்ளன்னு சட்டத்துக்கு விரோதமா செயல்படுறவன் தான் அண்ணாச்சி ஆறுமுகம். அவரோட பொண்ணை நீங்க அடைய நினைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் அப்பா அம்மா ஆசைப்பட்டது மாதிரி எங்க வீட்டுக்கு மருமகளா விதுலா வர நான் ஆசைப்பட்டேன். என்னோட ஆசையை விதுலா கிட்டயும் நான் சொல்லிட்டேன். அவளும் என்ன விரும்புறா. அதனால இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கணும்னு நான் நம்புறேன். ஒருவேளை எங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா நீங்க தான் முன்ன நின்று எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எதிர்பார்ப்போடு பிரபாகரன் பேசியதை கேட்டு ஒரு நிமிடம் அவனை பார்த்தார் அருண் பாண்டியன். நீங்க விரும்புற மாதிரி அந்த விதுலாவும் உங்களை விரும்புறது உண்மையா இருந்தா உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். என்ன மீறி எதுவும் அண்ணாச்சி ஆறுமுகத்தால பண்ணிட முடியாது. உங்க காதல் உண்மையா இருந்தா உங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. கேட்ட பிரபாகரன் முகத்தில் சந்தோஷம் மின்னல் பரவ இதழ்கள் விருந்து புன்னகை பறந்தது. இந்த உறுதி ஒண்ணு போதும் சார். இது வரைக்கும் அந்த காளியப்பன் பழிவாங்குற ஆவேசம் அதிகமா இருந்துச்சு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆவேசம் அடங்கி போச்சு. என் தம்பியை கொலை பண்ண நீங்க கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க நிச்சயமா நம்புறேன். நீங்க சொன்னாலும் சொல்லலாட்டியும் உங்க தம்பியை கொலை பண்ணவங்களுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுத்துடுவேன். நினைச்சதை நினைச்சபடி செய்து முடிக்கிறவன் தான் இந்த அருண் பாண்டியன். சரி, என் தம்பியை சந்திச்ச கடைசியால் அந்த காளியப்பன் தான். நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு என் தம்பி கிட்ட தகராறு பண்ணியிருக்கான். அதனால காளியப்பன் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு நினைச்சு இன்னொரு சிம் கார்டுல இருந்து போன் பண்ணி காளியப்பனை மிரட்டி பார்த்தேன். ஆள் ஷாக் ஆயிட்டான். மறுபடியும் நான் போன் பண்ணேன். அப்பவும் சைலண்ட் ஆயிட்டான். காளியப்பன் எதற்கும் துணிஞ்சவன். அவன்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அண்ணாச்சி ஆறுமுகத்தோட ஆதரவு வச்சுக்கிட்டு இந்த ஊரையே மிரட்டிக்கிட்டு இருக்கிறவன். அவனுக்கு அந்த அண்ணாச்சி ஆறுமுகத்துக்கும் ஒரு முடிவு கட்டாம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். காளியப்பனோட கைரேகை மட்டும் உறுதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாராலையும் அவனை காப்பாத்தவே முடியாது. தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன். மறுபடியும் நாம மீட் பண்ணலாம். நல்லது பிரபாகரன் நம்பிக்கையோட ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தான். தனது காதலுக்கு இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டி நிச்சயம் உதவுவார். காளியப்பனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவனோடு பயணமானது. விதுலா பள்ளிக்கூடம் போக முடியாமல் வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடந்தாள். அண்ணாச்சி ஆறுமுகம் சொன்னால் சொன்னதுதான். டீச்சர் வேலை வேண்டாம் என்றால் வேண்டாம் தான். கண்ணீரோடு கவலைகளோடும் பிரபாகரனை பார்க்க முடியவில்லை என்ற கவலையில் வாடிய மலர் போல் ஆனாள். திங்கட்கிழமை காலையில் வழக்கமாக வரும் பஸ்ஸில் பிரபாகரன் சோகத்தை முகத்தில் வடித்தபடி மடத்துக்கோவில் பஸ் நிறுத்தத்தில் வந்திறங்கினான். விதுலா வீட்டில் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஏற்கனவே அலைபேசி மூலமாக பிரபாகரனுக்கு தெரிவித்து விட்டதால் இனிமேல் பள்ளிக்கூடத்திற்கு அவள் வரமாட்டாள் என்ற விபரம் தெரிந்த போது அவனுக்கு வாடிய பயிரை போல் ஆனது. மொத்த சோகங்களும் முகத்தில் சேகரிக்கப்பட்டிருந்தன. அவள் வருவாளா? அவளோட சேர்ந்து பள்ளிக்கூடம் நடந்து போக முடியுமா? அவள் தலை காட்டுவாளா? அவள் அப்பாவின் எதிர்ப்புகளை புறம் தள்ளிவிட்டு தன்னை பார்க்க கேட் அருகிலாது வருவாளா என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்ற அந்த பஸ் நிறுத்தத்தில் சிறிது நேரம் காத்திருந்தான். அவன் பார்வை அவள் வீட்டு கேட் அருகே நிலைத்திருந்தது.
அவள் வரவில்லை. சட்டென்று கேட் திறந்து கொண்டது. மிதுலாதான் வருகிறாளா என்று பார்வையை கூர்மையாக்கினான். கேட்டை திறந்து கொண்டு காளியப்பன் வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் 4-5 அடியாட்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பிரபாகரன் மூளை வேகமெடுத்தது. இன்று இங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடும். ஆளாரவமற்ற இந்த ஊரில் தனக்கு உதவிட யாரும் இல்லை. அவனுக்கு இன்ஸ்பெக்டர் அருண்பாணி நினைவுக்கு வர சட்டென்று அலைபேசி எடுத்து அவர் பேரை தேர்வு செய்து கால் செய்து காத்திருந்தான். எதிர்முனையில் குரல் வரவே ரத்தின சுருக்கமாக காளியப்பன் அடியாட்களோடு தன்னை நெருங்கி வரும் விவரத்தை கூறினான். அவரும் அதை புரிந்து கொண்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்து விடுவதாக வாக்கு கொடுத்தார். இன்ஸ்பெக்டர் அலைபேசியை துண்டித்தார். ஆனாலும் பிரபாகரன் தனது நண்பனுக்கு பேசுவது போல் சுக விபரம் சொல்லிக் கொண்டு நடித்துக் கொண்டிருந்தான். காளியப்பனும் அவன் அடியாட்களும் அவன் அருகில் வந்து நின்று கொண்டு அவன் பேசுவதை கூர்மையாக கேட்டுக்கொண்டு நின்றார்கள். பிரபாகரன் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தான். காளியப்பன் பொறுமை இழந்தான். வாத்தி, பேச்சை நிறுத்து, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இடைமறித்தான் காளியப்பன். சரி, நான் அப்புறமா பேசுறேன் என்றபடி அலைபேசியை தன் பாக்கெட்டில் போட்டாள். என்ன, விதுலா வருவான்னு காத்து நிக்கிறியா? அவ இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டா. உயிர் மேல ஆசை இருந்தா விதுலாவை மறந்துட்டு நீயும் இந்த வாத்திரை வேலையை விட்டுட்டு ஊரு போய் சேரு. மீறி காதல் கத்திரிக்காய் அது இதுன்னு இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தா ஆத்தா உன்னை மேல அனுப்பிடுவா. ஆத்தா எனக்கு மேல அனுப்ப போறா. நீ என்ன மேல அனுப்புவேன்னு சொல்லு. அதுதானே உண்மை. யார ஏமாத்த பாக்குறீங்க? செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு பழிய ஆத்தா மேல போடுற. அப்படிதானே? என்ன தம்பி நீ கொலை செஞ்சுட்டு பழி ஆத்தா மேல போட்டுட்டு நீ எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. பிரபாகரன் அசராமல் தன் மனதில் தோன்றியதே சொன்னான். காளியப்பன் பலமாய் சிரித்தான். சட்டென்று அவன் முகம் மாறியது. இதோ பார், கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இந்த ஊரை விட்டு போயிடு. இல்ல உன் தம்பிக்கு நேர்ந்த அதே கதிதான் உனக்கும் வந்து சேரும். உன் மிரட்டல வேற யாருக்கிட்ட வேணாலும் காட்டு, என்கிட்ட காட்டாத. நான் ஒண்ணு பயந்தாங்குழி இல்ல. என் உயிரை ஆத்த எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் பார்த்துட்டு தான் உயிரை விடுவேன். விட்டா பேசிக்கிட்டே போவா போல இருக்கே. டே, இவனுக்கு உயிர் மேல ஆசை இல்ல போல இருக்கு. அப்ப என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? இவனை பஞ்சராக்குங்கடா என காளியப்பன் சொன்னதுதான் தாமதம். அவனது அடியாட்கள் வட்டம் கட்டி நின்றார்கள். சட்டென்று ஜீப் சத்தம் கேட்கவே அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். இன்ஸ்பெக்டர் அருண்பாண்டியன் வந்து கொண்டிருந்தார். மின்னல் வேகத்தில் அனைவரும் ஓடி ஒளிந்தார்கள். பிரபாகரன் நிம்மதி பெறி முச்சு விட்டார். ஜீப் பலத்த சத்தமிட்டு நின்றது. அருண்பாண்டியன் ஜீப்பை விட்டு இறங்கிய போது அந்த பஸ் நிறுத்தத்தில் பிரபாகரனை தவிர வேறு யாரும் இல்லை. என்ன, காளியப்பனும் அவன் கூட்டாளிகளும் ஓடிட்டாங்களா? ஆமா சார், சரியான இடத்துல நீங்க வந்ததால ஓடிட்டாங்க. இல்லைன்னா என்ன அட்டாக் பண்றதா அவங்க நோக்கமா இருந்துச்சு. நல்ல வேலை நீங்க எனக்கு போன் பண்ணீங்க, அதனால என்னால வர முடிஞ்சது. எனிவே, ரொம்ப கவனமா இருங்க. நாளைக்கு ரிப்போர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். சரி, நான் கிளம்புறேன். வாங்க, உங்களை ஸ்கூல்லயே டிராப் பண்ணிடுறேன். அருண் பண்ணின் ஜீப்பில் ஏற பின்னால் பிரபாகரன் ஏறிக்கொண்டான். ஜீப் பறக்க ஆரம்பித்தது. அண்ணாச்சி ஆரம்பம் வீட்டு தோட்டக்காரர் தாமஸ் செடிகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். அவனுக்கு வயது 30க்குள் இருந்தது. கருப்பு நிறம், 5 அடி எட்டாது குறைந்த உயரம். கேரளாவில் கட்டப்படைத்தான் அவனது சொந்த ஊர். பிழைப்பு தேடி வரும் பலரும் அங்கு போகும்போது அவன் மட்டும் இங்கு வந்து கடந்த 1 வருட காலமாகி அண்ணாச்சி ஆறுமுகம் வீட்டில் வேலை பார்த்து வந்தான். வந்த 1 வருடத்தில் அவன் தமிழ் கற்று தெரிந்து கொண்டான். இருந்தாலும் அவன் பேசும் தமிழில் மலையாள கலப்பு கூடுதலாகவே இருந்தது. அவன் செடிகளுக்கு நீர் பாய்ச்சி முடித்த போது அவனுக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் ஓமனா அண்ணாச்சி ஆறுமுகம் வீட்டு சமையல்காரி. அவளும் மலையாளிதான். திருவனந்தபுரத்தில் உள்ள காட்டைக்காடை தான் அவளது வீடு. அப்பா இல்லை, அம்மாவும் இவளை போல் சமையல்காரியாக திருவனந்தபுரத்தில் வேலை பார்க்கிறாள். ஓமனாவுக்கு சற்று தடித்த உருவம். சமையல்காரி என்பதால் மிச்சம் வரும் உணவுப் பொருட்களை ஏன் வீணாக்க வேண்டும் என்று நினைத்து சாப்பிட அது அவள் உடலை தாறுமாறாக பெருக்க வைத்தது. கருப்பு நிறம் என்றாலும் முகத்தில் கலை இருந்தது. அண்ணாச்சியும் விதுலாவிற்கும் வீட்டில் இல்லாத நேரத்தில் இருவரும் பொழுது போக பேசிக் கொண்டிருப்பார்கள். நாட்கள் நகர்ந்த போது தாமஸ்க்கு ஓமனாவை மிகவும் பிடித்திருந்தது. அவளுக்கும் அவனை பிடித்திருந்தது. அண்ணாச்சியின் மிரட்டும் பார்வைக்கு பயந்து தங்களது காதலை ரகசியமாக வைத்திருந்தார்கள். இந்த ஊரில் யாரும் காதலிக்க கூடாது என்ற அண்ணாச்சி ஆறுமுகத்தின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தங்களது காதலை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாத்து வந்தார்கள். ஓமனா கொடுத்த டீயை பருகிவிட்டு அவளை கண்களை சொருக பார்த்தாள். ஓமனா புன்னகைத்து விட்டு திரும்பி நடக்க தயாரானாள். என்ன உடனே கிளம்புற? வீட்டுலதான் யாரும் இல்லையே, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். விதுலா டீச்சர் ஸ்கூலுக்கு போகல, வீட்டுலதான் இருக்காங்க. நம்ம காதல் விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த ஊர்ல காதலை பத்தி என்னென்னவோ பேசிக்கிறாங்க. நாம 2 பேரும் காதலுக்கு தெரிஞ்சா நம்ம கழுத்துக்கு கத்திதான். நம்ம காதல் விஷயம் நம்ம முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு எனக்கும் பயமா தான் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. ஆனா இந்த கிராமத்தில் மட்டும் யாரும் காதலிக்க கூடாதான். என்ன அநியாயமா இருக்கு.
சரி நான் கிளம்புறேன், இன்னும் சமையல் வேலை முடியல சொல்லிவிட்டு திரும்பவும் ஷாக் ஆனாள். எதிரில் விதுலா நின்றிருந்தாள். ஓகே, இந்த வீட்டில் இப்படியெல்லாம் கூட நடக்குதா? யாருக்கும் தெரியாம 2 பேரும் காதலிக்கிறீங்களா? இந்த ஊர் யாரும் யாரையும் காதலிக்கூடாதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சிருந்துமா 2 பேரும் காதலிக்கிறீங்க என கேட்டாள் விதுலா. டீச்சர் அம்மா, தயவு செய்து எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க, ஏதோ தெரியாதனமா காதலிச்சிட்டோம், நாங்க காதலிக்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எங்களை கொலையே பண்ணிடுவாரு. டீச்சர் அம்மா, இத்தனை நாளும் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டே இருந்தீங்க, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டேங்கிற தைரியத்துல காதலிச்சிட்டோம். இப்ப நீங்க பாத்துட்டீங்க என ஓமனை கண்ணீர் விடாத குறையாக பேசலாம். டீச்சர் அம்மா, நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, பொழுது போகட்டும்னு தான் பக்கத்துல இருக்கிற உங்க ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தீங்க, இப்பயே ஸ்கூலுக்கு போறதில்ல என கேட்டான் தாமஸ். நானும் உங்களை மாதிரி ஒருத்தரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், இந்த விஷயம் அப்பாவுக்கு எப்படியே தெரிஞ்சிருச்சு, அதான் அப்பா என்ன ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டா. இந்த ஊருக்கு மட்டும் ஒரு தனி சட்டம், தனி நீதி. 4 எழுத்து படிச்ச என்னாலேயே என் அப்பா சமாளிக்க முடியல, பாவம் உங்க காதல் மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்க போகுதோ. ஐயோ, அண்ணாச்சியும் காளியப்பனும் வந்துட்டு இருக்காங்க. தாமஸ் நீர் பாய்ச்சி செடிகளுக்கு மீண்டும் நீர் பாய்ச்ச ஓமனா சமையல் அறைக்கும் மிதுலா அவளது அறைக்கும் பறந்தார்கள். அண்ணாச்சி அறுமுகம் வராந்தாவில் கட்டியிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து காலை லேசாக உந்தி தள்ள ஊஞ்சல் கிரீச் சலத்தத்துடன் ஆடத் தொடங்கியது. காளியப்பா, கை கேட்டினது வாய் கேட்டாம பண்ணிட்டியே, அந்த பிரபாகரன் கையில சிக்கின பிறகும் அவனை உயிரோட விட்டுட்டியே, அதைத்தான் என்னால பொறுத்துக்கவே முடியல. அந்த பிரபாகரன் உயிரோட இருக்கக்கூடாது, அவன் உயிரோட இருந்தா என் மான மரியாதை எல்லாமே காத்துல பறக்கும். கடைசி நேரத்துல அந்த அருண் பாண்டியன் வந்து காரியத்தை கெடுத்துட்டான், இல்லைன்னா இந்நேரம் அந்த யமன் கிட்ட கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்திருப்பான். என் பொண்ணு நினைச்சதா சாதிச்சிடுவான், அந்த பிரபாகரன் மேல ஆசை வச்சுட்டா, இனிமே அந்த ஆண்டவனே நினைச்சா கூட அவன் முடிவை மாத்த முடியாது. கவலையை விடுங்க, காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன் தான் இந்த காளியப்ப. என் வழியில குறுக்க நிக்கிற யாரையுமே மறுபடியும் என் வழியில குறுக்க வர்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. பிரபாகரன் நான் பாத்துக்கிறேன், அவன் கதையை முடிச்சுட்டு உங்க முன்னால வந்து நிக்கிறேன். அவனை நான் பழி வாங்க நினைக்கிறதுலயும் ஒரு காரணம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி என்ன ஒருத்தன் மிரட்டினான்னு சொன்னனே, அது அந்த பிரபாகரன் தான். அவன் உயிரோட விட்டுடக்கூடாது. காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு பின்னால் சத்தம் கேட்க இருவரும் திரும்பி பார்த்தார்கள். தாமஸ் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தான். காளியப்பன் ஒரே பாய்ச்சல் சென்று அவன் சட்டையை பிடித்து இழுத்து வந்தான். நான் பேசினதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டானோ? தப்பா நினைக்காதீங்க, உங்க 2 பேருக்கும் டீ கொண்டு வரலாம்னு கேட்கதான் வந்தேன். சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்கவே இல்லை, நடுக்கத்தோடு சொன்னான் தாமஸ். அண்ணாச்சி ஆறுமுகத்தின் கண்கள் சிவந்தது. அவன் கன்னத்தில் பலார் என்று அணைந்தான். நீங்க நடந்தது எதுவா இருந்தாலும் அதை இங்கேயே மறந்துடும், மீறி ஏதாவது ஞாபகம் வச்சிருந்தா தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை சொல்லிவிட்டு அறைக்குள் நடந்தார் அண்ணாச்சி ஆறுமுகம். இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டியன் தனது அறையில் ஃபைலை புரட்டி கொண்டிருந்தார். வழிய வந்த தூக்கத்தை விரட்ட பாட்டில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தார். கடிகாரத்தில் நேரம் பார்த்தார். விடியற்காலை 4:30 மணி என்பதை காட்டியது. அறையில் குளிர்ந்த காற்று வீசியது. இரவு நேர நிசப்தம் எங்கும் பரவியிருந்தது. பூச்சிகளின் ரீங்காரம் இல்லை, தவளைகளின் அழுகுரல் இல்லை. சாலையில் எப்போதாவது ஒரு முறை ஆட்டோ செல்லும் சத்தம் கேட்டது. அருகிருந்த டீ கடை கூட 5 மணிக்கு தான் திறந்து கொள்ளும். அங்கு எரியும் ஸ்டவ் சத்தம் போலீஸ் ஸ்டேஷன் வரை கேட்கும். டீ கடை திறந்திருந்தால் முதல் டீ போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுத்து போனி பிறகே மற்றவர்களுக்கு டீ கிடைக்கும். மதுரை கோர்ட்டில் கேஸ் விஷயமாக சென்ற சக்திவேல் காலை வந்து விடுவதாக நேற்றிரவு அலைபேசியில் சொல்லியிருந்தார். அவர் நினைவுகளை ஒதுக்கிவிட்டு நாற்காலியின் மெல்ல சாய்ந்தார். தூக்கம் அவரை தழுவ காத்திருந்தது. லேசாக கண்ணயர்ந்தார். 1/2 மணி நேரம் கரைந்திருந்தது. சார், டீ கடைக்காரரின் குரல் கேட்டு கண் விழித்தார். டீ கடைக்காரர் ஆவி பறக்கும் டீயை மேசை மீது வைத்தார். சூடான டீயை அவர் உறிஞ்சிய போது தூக்கம் ஓடி போனது. 5:30 மணிக்கெல்லாம் களைப்போடு ஸ்டேஷன் திரும்பி இருந்தார் சக்திவேல். சார், ஒரு பேட் நியூஸ். தினேஷ் உடம்புல இருக்கிற கைரேகையும் நாம லேபுக்கு அனுப்பின காளியப்பன், அண்ணாச்சி ஆறுமுகம் இவங்க 2 பேரோட கைரேகையும் மேட்ச் ஆகல சார், ஒரே மர்மமா இருக்கு. சக்திவேல் ரிப்போர்ட்டை நீட்ட அருண் பாண்டியன் வாங்கி படித்து விட்டு கொட்டினார். யார் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளலாம் நினைச்சனோ அவனை பத்தி எந்த தடையும் இல்லாம போயிடுச்சு. கொலைக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க, நம்மள திசை திறப்பதற்காக பழிய ஆத்தா மேலையும் காளியப்ப மேலையும் போட்டு இருக்காங்க. கொலை பண்ணது காளியப்பன் தானு அளவுக்கு அதிகமா நம்பிட்டோம். இது விஷயமா மறுபடியும் என்கொயரி ஆரம்பிப்போம். கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மேலையும் சந்தேகப்படுங்க, ஒருத்தர் விடாம எல்லாரையும் என்கொயரி பண்ணுங்க. இந்த கொலை வழக்குல எந்த ஒரு தடையும் இல்ல, இருக்கிற ரேகையும் மர்மமா இருக்கிறப்போ எப்படி சார் என்கொயரி பண்ண முடியும்? நிச்சயமா இந்த கொலையை பண்ணது மனுஷனா இருக்க முடியாது. இந்த ஊர் ஜனங்க நம்புற மாதிரி ஒருவேளை இது அந்த ஆத்தாவோட தீர்ப்பா இருக்குமோன்னு எனக்கும் சந்தேகமா இருக்கு என்றான் சக்திவேல். சக்திவேல் சொன்ன போது அருண் பாண்டியனுக்கு லேசாய் சிரிப்பு வந்தது. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல சக்திவேல், யாரோ உங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அதுவும் இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் ஆத்தா வந்து கொலை பண்ணிடுவாளா? இது யாரோ ஒரு கொலைக்காரன் திட்டமிட்டு நடத்தின கொலை, இதுல எந்த சந்தேகமும் இல்ல.
சக்திவேல் தோண்ட தோண்ட தான் கேணியிலிருந்து தண்ணியே வரும். அது மாதிரி இந்த கேஸ்ல மறுபடியும் தோண்டி கோவம். இந்த தடவை ஆறுமுகத்தோட அடியாட்கள் அத்தனை பேரையும் ஒண்ணு விடாம என்கொயர் பண்ணுங்க. நம்ம என்கொயருக்கு தடையா இருக்கிற யாரா இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். பொழுது நன்றாக விடிந்திருந்தது. ஸ்டேஷன் அலைபேசி அலறிக் கொண்டிருந்தது. சக்திவேல் வேகமாய் சென்று ரிசீவரை எடுத்தார். ஹலோ, சொல்லுங்க. வாட், மறுபடியும் ஒரு கொலையா? எங்க? ஓ மை காட்! சக்திவேல் அதிர்ந்து ரிசீவரை வைத்தார். என்னாச்சு சக்திவேல்? மேலமங்கலம் நீலியாத்தா கோவில மறுபடியும் ஒரு கொலை நடந்திருக்கு. யார் அந்த வாத்தியார் பிரபாகரனா? இல்ல, அண்ணாச்சி ஆறுமுக வீட்டோட தோட்டக்காரன் தாமஸாம். இருவரும் திகைத்தபடியே ஜீப் நோக்கி நடந்தார்கள். மேலமங்கலம் நீலகேசி அம்மன் கோவில் முன்பு பொதுமக்கள் கூட்டமாக நின்று கவலையோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். பலரும் நீலியாத்தா தான் இந்த கொலை செஞ்சிருக்கணும் என்று கண்மூடித்தனமாக நம்பினார்கள். அண்ணாச்சி ஆறுமுகம் தனக்கு தெரிந்தவரிடம் தோட்டக்காரன் தாமஸ் குறித்தும் அவனது வேலை குறித்தும் வருத்தமாய் பேசிக் கொண்டிருந்தார். வேலைக்காரி ஓமனா கூட்டத்தில் நின்றபடி வடியும் கண்ணீரை துடைத்தபடி அழுது கொண்டே நின்றாள். விதுலா அவள் தோளை ஆறுதலாக பற்றி ஆறுதல் சொன்னபடியே நின்றாள். போலீஸ் ஜீப் வந்தது. போலீஸ்கார்கள் வேகமாக இறங்கி கூட்டத்தை விலக்கியபடி டெட்பாடின் அருகில் வந்து மார்க் செய்து புகைப்படங்களை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். அவரவர் வேலைகளில் துரிதமாக செய்து கொண்டிருந்தார்கள். அருண் பாண்டியனும் சக்திகளும் மிடுக்காக இறங்கி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அண்ணாச்சி ஆறுமுகத்தை பார்த்த போது அவர் வழக்கம் போல் முகத்தை திருப்பிக் கொண்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வண்டி வந்த சத்தம் எழுப்பியபடி வந்து சேர்ந்தது. கண்கள் திறந்த நிலையில் பற்கள் தெரிய பின் தலையில் அடிவாங்கப்பட்டு ரத்தம் உறைந்த நிலையில் கிடந்தது தோட்டக்காரன் தாமஸின் பிணம். அவன் பின்தலையில் அடிபட்டு முன்பக்கமாக விழுந்தது. நெற்றியும் மூக்கும் தரையில் பட்டு சிராய்ப்பு ஏற்பட்டு அதில் மண் சேர்ந்திருந்தது. பாடி தூக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி வெட்டுமணி அரசு ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்டம் செய்ய அனுப்பப்பட்டது. அருண் பாண்டியன் பூசாரியின் நேருக்கு நேர் பார்த்தபடி நின்றார். பூசாரின் முகம் நடுக்கத்துடன் இருந்தது. அருண் பாண்டியனும் சக்திவேலும் பூசாரின் அருகில் வந்தார்கள். வாங்க, கோயிலுக்குள்ள போலாம். உங்ககிட்ட விசாரணை பண்ணணும். பூசாரி பயந்தபடியும் அண்ணாச்சி ஆறுமுகத்தை பார்த்தார். அவர் கண் ஜாடை காட்டினார். அதன் பொருள், நீ பயப்படாத, தைரியமா போ, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்வது போல் இருந்தது அவரது கஞ்சாடை. அருண் பாண்டியன் கூட்டத்தில் காளியப்பன் நிற்கிறானா என்று பார்வையை சுழட்டினார். அவன் கூட்டத்தில் இல்லை. மூவரும் கோவிலுக்குள்ளே போனார்கள். கோவிலை சுற்றி மதில் சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. உள்ளே நீண்ட கல் தூண்கள் தரையில் கிடந்தது. அதில் மண்கள் சேர்ந்து பாதி மண்ணில் புதைந்தும் மீதி வெதிலில் தெரியும்படி கிடந்தது. அவரது அருகில் நின்ற அவசர மரம் நிழலை வாரி கொட்டியிருந்தது. அருண் பாண்டியன் அந்த கல் தூண்களில் அமர்ந்து கொண்டார். வாங்க, உட்காருங்க, நல்ல காற்றோட்டமா இருக்குல்ல. பூசாரியும் சக்திவேலும் அமர்ந்தார்கள். இந்த கொலையும் ஆத்தா தான் செஞ்சிருக்கும்னு நம்புறீங்க இல்லையா பூசாரி? ஐயா, ஆமாங்க. குரல் கரகரத்தது. அந்த நீலியாத்தோட கதையை ஒரு தடவை கூட சொல்லுங்க, கேக்குறேன். பூசாரி வாயில் ஊறிய உமிழ்நீரை உள்ளே இறக்கி தொண்டையை சரி செய்து பேச ஆரம்பித்தார். இந்த நீலியாத்தா ஒரு தாசி குடும்பத்துல பிறந்தவர். அவங்க வீட்டுக்கு அந்த ஊர் கோவில் பூசாரி அடிக்கடி வந்து போவார். அவருக்கு நீலி மேல காதல் வந்துருச்சு. நீலியும் பூசாரிய காதலிக்க ஆரம்பிச்சா. அம்மாக்காரி ஒரு தாசி, ஆனா பொண்ணு அப்படி இல்ல, பத்தினி பொண்ணு. அவ அம்மா பூசாரி கிட்ட பேசி பேசி அவனோட பணத்தை எல்லாம் வாங்கிடுறா. ஒரு கட்டத்துல அவன் பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சு. பணம் இல்லைன்னு இங்க வராதுன்னு அம்மாக்காரி கண்டிஷன் போடுறா. பூசாரி கோவில்ல சாமிக்கு அணிஞ்சிருந்த நகைய ஒவ்வொன்னா எடுத்து அவன் அம்மா கிட்ட கொடுத்து நீலி கிட்ட பேசுறான். கோவில் நகை காணாம போகுதுன்னு மன்னருக்கு புகார் போயிடுச்சு. நான் மாட்டிக்குவோன்னு பயந்த பூசாரி நீலி கிட்ட விஷயத்த சொல்லி எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தலான்னு முடிவு பண்ணாங்க. 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. போன வழியில நீலி தூங்கிட்டு இருந்தா. பூசாரிக்கு தூக்கம் வரல. எதிர்காலம் குறித்து கவலை அவன் மனசுல இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீலி மேல கொண்ட காதல் தான். அந்த காதலா திருடனாகி ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழல். பேசாம நீலிய கொண்டுட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சான். தூங்கிட்டு இருந்த நீலி தலையில அந்த பாலா போன பூசாரி பாறாங்கல்ல தூக்கி போட்டு கொன்னு போட்டான். அந்த நேரத்துல பூசாரிக்கு தாகமா இருந்துச்சு. பக்கத்துல இருந்த கிணத்துல தண்ணி கோரப்பான போன ஒரு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். பூசாரியோட மறுபிறையா ஒருத்தன் பிறந்தான். அவனை பழி வாங்கறதுக்காக நீலி ஆவியா பூலோகம் வந்தா. ஒரு நாள் இதே ஊர்ல வச்சு நீலி அந்த பூசாரியோட மறுபிறவிக்காரன குடலை உருவி மாலைய போட்டு தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் இந்த ஊர் ஜனங்க அவங்களுக்கு கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து யாரும் யாரையும் காதலிக்க கூடாதுன்னு இந்த ஊர் ஜனங்க சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த ஊர் காதல்ங்கிற வார்த்தையே காணாம போச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செத்து போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் யாரையோ காதலிச்சிருக்கான்னு. அது மாதிரிதான் இவனும் செத்து போயிட்டான். நீங்க சொன்ன கதைய நான் நம்பலாமா? என்ன சார், நான் எதுக்கு போய் சொல்லணும் என பூசாரி சங்கடமாய் கேட்டார். அருண் பாண்டியன் தனது அலைபேசியை எடுத்து அவரது நண்பரின் எண்ணுக்கு டயல் செய்தார். ஹலோ, நான் அருண் பாண்டியன் பேசுறேன். எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். ஒரு உதவி கேட்கிறேன்.
மறுக்காம செய்யணும். உங்க லைப்ரரியில நீலி சம்பந்தமா ஏதாவது புக் இருக்கா? இருக்குதா? வெரி குட். நீ என்ன பண்ற? எல்லா புக்ஸையும் பேக் பண்ணி வச்சிடு. ஈவினிங் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். பேசியே துண்டித்தார் அருண் பாண்டியன். லைப்ரரியில் நீலி சம்பந்தமா நிறைய பேர் எழுதின புக்ஸ் இருக்காம். இன்னைக்கும் சாயங்காலம் அதை கலெக்ட் பண்ணி அதை படிக்கணும். இவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். பூசாரி ஐயா, நீங்க சொல்றபடி பார்த்தா இன்னைக்கும் செத்து போனவனும் யாராவது காதலிச்சிருக்கணும், அப்படிதானே என சக்திவள் தனது மனதில் தோன்றியதை கேட்டார். தெரியல சார், இவன் அண்ணாச்சி ஆறுமுகத்தோட வீட்டு தோட்டக்காரன். அவருக்கு தெரியுமோ என்னவோ. வாங்க நம்ம அண்ணாச்சி ஆறுமுகத்தை விசாரிப்போம். இருவரும் கோவில் வளாகத்தை விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே கூட்டம் கலைந்திருந்தது. ஜீப் அண்ணாச்சி வீட்டுக்கு விரைந்தது. இருவரும் மிடுக்காக இறங்கி கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். முன்வாசல் திறந்தே கிடந்தது. காலில் அமர்ந்திருந்த அண்ணாச்சி ஆறுமுகம் வெளியே எட்டி பார்த்து இருக்கையை விட்டு எழுந்து வெளியே வாங்க சார், எனக்கு தெரியும் நீங்க என்ன விசாரிக்க கண்டிப்பா வருவீங்கன்னு. வாங்க உட்காருங்க. மிதிலா, சாருக்கு குடிக்க தண்ணி கொடுமா. இருவரும் இரு கைகளில் அமர்ந்தார்கள். தோட்டக்காரன் தாமஸ் பத்தி சொல்லுங்க. அவனுக்கு சொந்த ஊர் கேரளாவில். கட்டப்பன்னா அடிக்கடி மிளகு ஏலம் கிராம வியாபார விஷயமா கட்டப்பம் போவேன். அங்க ஒரு லாட்ஜில் அடிக்கடி தங்குவேன். இவன் அந்த லாட்ஜ்ல ரூம் பாயா வேலை பார்த்தான். என் கூட நல்ல பழக்கம். ஒரு நாள் என்கிட்ட இந்த வேலை பிடிக்கலன்னு சொன்னான். என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தோட்டத்தை பராமரிக்கிற வேலை போட்டு கொடுத்தேன். வந்து ஒரு வருஷம் ஆச்சு. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி. அவளுக்கும் கல்யாணம் ஆகுச்சுன்னு சொன்னான். அவளுக்கு தகவல் கொடுத்திருக்கேன். தினேஷ் மாதிரி இவனும் செத்து போயிருக்கான். அப்படின்னா இவனும் யாரையாவது காதலிச்சிருக்கணும். அந்த தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியல சார். அவனுக்கு இந்த வீட்டை விட்டா வேற யார்கிட்டயும் தொடர்பு இல்ல. மிதிலா ட்ரேயில் தண்ணீர் கொண்டு வந்து இருவருக்கும் கொடுத்தாள். அப்போ தாமஸ் ஒரு பொண்ணை விரும்பி நிற்பான். மூவரும் ஆச்சரியமாய் அவனை பார்த்தார்கள். யாருமா ஆவலாய் கேட்டார் அண்ணாச்சி ஆறுமுகம். அது வேற யாரும் இல்லப்பா, நம்ம சமையல்காரி ஓமனாதான். அதுதான் அவ அழுதுகிட்டே இருந்தாளாம். நீ போய் அவளை வர சொல்லு. சரிப்பா. விதிலா குடித்து முடித்த கிளாஸ்களை வாங்கி கொண்டு உள்ளே நடந்தாள். எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சமையல்காரு கொஞ்சம் குண்டா இருப்பான், இவன் ஒல்லியா இருப்பான். இவங்களுக்குள்ள காதலா? ஆச்சரியமா இருக்கு. ஓமனா தலை குனிந்தபடி ஹாலில் வந்து நின்றாள். அழுதழுது அவள் இரு கண்ணங்களும் வீங்கி இருந்தன. கட்டியிருந்த புடவின் முந்தானையால் தோள் பட்டையை மூடியபடி நின்றாள். தாமஸ் இருந்த துக்கம் ஒரு புறம் என்றால், தன் காதல் அண்ணாச்சிக்கு தெரிந்துவிட்டதே என்ற பயம் வேறு அவளை உலுக்கி கொண்டிருந்தது. சொல்லுமா, அவனை நீ விரும்பினது உண்மையா என கேட்டார் அருண் பாண்டியன். ஆமா சார், கடந்த 6 மாசமா நாங்க ஒருத்தர் விரும்பினோம். எங்க காதலை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தோம். அப்புறமா டீச்சர் விதிலாவுக்கு எங்க காதல் தெரிஞ்சிடுச்சு சொல்லிவிட்டு மூக்கில் வடிந்த எச்சிலை சீந்துவதற்காக பாத்ரூம் சென்று விட்டு வந்தாள். அவள் நேற்று நடந்த நிகழ்வுகளை சொன்னாள். மாலை 4 மணி தாமஸுக்கு டீ கொடுக்க வந்தாள் ஓமனா. ஏடி ஓமனா, நம்ம காதல் டீச்சருக்கு தெரிஞ்சு போச்சே. டீச்சர் அண்ணாச்சிக்கு சொல்லாம இருக்க மாட்டா. கட்டாயம் சொல்லிடும். அதுக்கு முன்னாலே நாம 2 பேரும் கட்டப்பனுக்கு சொல்லாம போடலாம். என்னங்க வீடு இருக்கு, நாம சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம். இன்னைக்கு ராத்திரி நான் கோவில உனக்காக காத்திருப்பேன். நீ கிளம்பி வந்துடணும். நாம ஓடி போலாம் என்று சொல்ல கேட்டான் தாமஸ். அண்ணாச்சிக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னு போட்டுருவாருன்னு அதுக்கு முன்னால நம்ம ஜீவனை கொண்டு இங்க இருந்து கஷ்டப்பட்டு என் ஊருக்கு போலாம். சரி வாரா. அவள் சம்மதித்தாள். ராத்திரி எல்லாரும் முருகனதுக்கு அப்புறம் நீ பின்பக்க கதவை திறந்து கோவிலுக்கு வா. ராத்திரி பஸ்ஸோட ஆட்டோவோ கிடைக்காது. நம்ம 2 பேரும் நடந்தே மார்த்தாண்டம் வந்து அங்கிருந்து திருவனந்தபுரம் பஸ் பிடிச்சு போயிடலாம். அவனது எல்லா பேச்சுக்கும் சம்மதித்தாள் ஓமனா. இரவு 1 மணி ஆயிருந்தது. ஓமனா தாமஸின் உடைகளை சேர்த்து ஒரு பேக்கில் அடைத்து எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக பூனையாக நடையாக நடந்து முன்பக்க கேட்டருகே வந்தாள். ஓசைப்படாமல் கேட்டை திறந்து வெளியே வந்தாள். குளிர்காற்று உடலை சுற்றி இருக்கியது. பயம் உடலெங்கும் படர்ந்திருந்தது. மெல்ல நடக்க ஆரம்பித்து மடத்துக்கோவில் பஸ் நிறுத்தத்துக்கு வந்த போது உடம்பெங்கும் போர்வையால் போர்த்தபடி ஒரு உருவம் நின்றிருந்தது. குலை நடுங்கி போனாள் ஓமனா. அவள் இரு பருத்தாடைகளும் நடுக்கத்தில் ஒன்றோடொன்று மோதி ஓசை எழுப்பியது. போர்வைக்குள் காளியப்பன் உடல் மடத்திருந்தான். ஓமனாவுக்கு வியர்த்து கொட்டியது. இந்த நடு ஜாமத்தில் கையில பேக்கோட எங்கடி போற? அண்ணாச்சி வீட்டுல நகை ஏதாச்சும் திருடிக்கிட்டு ராத்திரியா கம்பி நீட்டலான்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. தாமஸும் நானும் ஒருத்தர் விரும்புறோம். அண்ணாச்சிக்கு தெரிஞ்சா பிரச்சனையானு பயந்து 2 பேரும் ஊரை விட்டு போகலாம்னு. நீ போயிட்டா விதிலாவுக்கும் அண்ணாச்சிக்கும் யார் சமைச்சு போடுறது? அம்மா இல்லாத பொண்ணு விதிலா, உனக்கு தெரியும் தானே. நீ எங்கேயும் போயிடாத. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ வீட்டுக்கு போ. தாமஸ் எங்க? நீலியாத்த கோவில எனக்காக காத்துட்டு இருக்கான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் திரும்பி வீட்டுக்கு வந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடலாம்னு ஃபோன் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி, காளியப்பனோட வீட்டுக்கு வந்துடுவாரு.
விடிஞ்சா பேசிக்கலான்னு தூங்கிட்டேன். விடிஞ்சா அவர் சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் விங்கி விங்கி அழுதாள் ஓமனா. அருண் பாண்டியன் நிமிர்ந்தார். அவர் பார்வை அண்ணாச்சி ஆறுமுகத்தை ஊடுருவியது. அவர் உதடுகளிலிருந்து லேசான புன்னகை புறப்பட்டது. அண்ணாச்சி, ஓமனாவோட வாக்குமூலத்தை கேட்டீங்களா? இனியாவது காளியப்பனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாமா? இல்ல என்கிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு முட்டுக்கட்டை போட போறீங்களா? அண்ணாச்சி ஆறுமுகம் பதில் எதுவும் சொல்லாமல் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அலைபேசி எடுத்து காளியப்பனுக்கு டயல் செய்தார். எங்க இருக்கிறடா? ஆஸ்பத்திரியில. என்னாச்சு? காய்ச்சல். வெள்ளையம்பலம் மேக்கன ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகியிருக்க. இன்ஸ்பெக்டருக்கும் உன்னை விசாரணை பண்ணணுமா? நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். அப்புறம் விசாரணை பண்ணட்டும். ஓமனா, நாங்க எப்ப என்கேருக்கு கூப்பிட்டாலும் வர தயாரா இருக்கணும். இப்ப நாங்க கிளம்புறோம். அருண் பாண்டியன் இருக்கையை விட்டு எழுந்தார். கூடவே சக்திவேலும். இருவரும் அறையை விட்டு வெளியேறி ஜீப்பிற்கு நடந்தார்கள். சக்திவேல் உடனே ஆஸ்பத்திரியில் 2 கான்ஸ்டபிள்களை போடுங்க. காளியப்பன் எந்த வழியிலும் தப்பிச்சிடக்கூடாது. ஓகே சார், ஏற்பாடு பண்ணினேன். ஜீப் புதுக்கடை காவல் நிலையம் நோக்கி விரைந்தது. பிரபாகரனை பார்க்காமல் இருந்து 1 வாரம்தான் ஆகியிருந்தது அவளுக்கு. அது 1 வருடம் போல் ஆனதோல் தோன்றியது. அவனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு எந்த குறுஞ்செய்தியும் அனுப்பாமலே இருந்தாள். அலைபேசி எப்பொழுதும் சுவிட்ச் ஆஃப் ஆகவே இருந்தது. அலைபேசியை உயிர்ப்பித்து இருந்தால் நிச்சயம் பிரபாகரன் அழைக்காமல் இருக்க மாட்டான். சிறு வயதிலிருந்தே அவள் அப்பாவின் பிடிவாதம் அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவனாவது உயிரோடு இருக்கட்டும். காதல் தோல்வி என்பது வாழ்க்கை முழுவதும் வலி என்றாலும் அந்த வலியோடு வாழ்க்கையை நகர்த்தலாம். ஆனால் உயிரை இழக்க நேரிட்டால் என்ன செய்வது? அவள் மனது பலதும் நினைத்தபடி அறையை விட்டு வெளியே வந்து ஊஞ்சலில் அமர்ந்தபடி லேசாய் ஆடிக்கொண்டிருந்தாள். காலை 11:30 மணிக்கு லேசான அந்த ஊஞ்சல் ஆட்டத்தில் சின்ன தூக்கம் வர கண்கள் மூடினாள். கேட்கதவு திறக்கும் சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்து கண் திறந்து பார்த்தாள். எதிரில் பிரபாகரன் வந்து கொண்டிருந்தான். விதுலா அதிர்ந்தாள். அவனை பார்த்தது சந்தோஷமாக இருந்தாலும் அப்பாவோ காளியப்பனோ பார்த்தால் என்ன ஆகும்? அப்பா வேறு வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறாள். அவள் விழிகளை பரபரத்தது. விடுக்கென்று ஊஞ்சலை விட்டு எழுந்தாள். நீ எப்படி இங்க? ஐயோ, நீ வர்றதை என் அப்பா பார்த்துட்டா என்ன ஆகும்? முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு ப்ளீஸ். ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? உன் அப்பாவை பார்த்து இவ்வளோ பயமா? இதை பார், வாழப்படுறது நீயும் நானும். அதை முடிவு பண்ண வேண்டியது நீயும் நானும். நம்மளை சேர்த்து வைக்கிறது தான் நம்ம பெத்தவங்களோட கடமை. நம்மளை சேர விடாம பெத்தவங்க குறுக்க நின்னா முடிவை நாம தான் எடுக்கணும் என்றான் பிரபாகரன் தைரியமாக. இதை பார், இந்த வீட்டுல என் அப்பா எடுக்கிற முடிவு தான் என் முடிவு. அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதனால நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காத காரியம். தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க. நீ என்ன பேசுன தெரிஞ்சுதான் பேசுறியா? நேத்து வரைக்கும் நம்ம காதலுக்கு யார் குறுக்க வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நீங்க தான் முக்கியம்னு அடிச்சு சொன்னியே. இப்ப அடியோட மாறிட்டியே. உன்னை எவ்வளவு நம்பி இருந்தேன். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. என பிரபாகரன் குரல் கம்மியது. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, எப்படி வேணாலும் திட்டுங்க. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன மறந்துடுங்க. நீங்க உங்க சொந்த ஊருக்கு போயிடுங்க. அங்க உங்களுக்கு பிடிச்ச யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. போதும், நிறுத்து. எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? காதல்னா என்ன கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சியா? இஷ்டம் இருந்தா வாங்குறதுக்கும் இஷ்டம் இல்லைன்னா விட்டுட்டு போறதுக்கும் காதலுங்கிறது மனசுக்கும் மனசுக்கும் நடக்கிற பந்தம். இதயத்துக்கும் இதயத்துக்கும் நடக்கிற உறவு. வாழ்க்கை வேணும்னா முட்கள் கூட இருந்துட்டு போகலாம். ஆனா காதல் அப்படி இல்லை. மலர்கள் மாதிரி மென்மையானது. வாழ்க்கையில் தோற்று போய்விட்டால் காதலை தோக்க கூடாதுங்கிறது வாரியாயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ படிச்சவ, பட்டம் வாங்கினவ. நீ வாக்குறுத கொடுத்தா நிச்சயம் நிறைவேற்றுங்கிற நினைச்சேன். நீயும் மத்தவங்க மாதிரி சாதாரண பொண்ணு நிரூபிச்சுட்ட. என கோபத்தில் முங்கி எழுந்தது பிரபாகரன் வார்த்தைகள். நீங்க 1000 பேசுங்க, கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன திட்டுங்க. என் அப்பா சம்மதிக்காம நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. அப்பாவுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. இந்த உலகத்துல நினைக்கிற எல்லாமே நடந்துடுமா? நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு என்ன மறந்துடுங்க. இதுக்கு மேலையும் நான் இங்க நின்னா எனக்கு தான் அவமானம். ஏண்டி, காதலிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் யோசிக்கிறது இல்ல. நீங்க பாட்டுக்கு காதலிக்கிறேன்னு கேட்டா ஆமான்னு காதலிக்க வேண்டியது. அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் போயிடுவீங்க. பஞ்சா பத்தி எரிகிற எங்க இதயம் தாண்டி. இதை யாராவது யோசிச்சு பாக்குறீங்களா? போயும் ஒரு கோழைய போய் காதலிச்சிட்டேனே. இன்னையோட எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. குட் பை. உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாய் காட்டு கத்தலாய் கத்தினான் பிரபாகரன். அவன் குரல் கேட்டு அதிர்ந்தாள் விதுலா. அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்தபடியே அவனை பார்த்தபடியே நின்றாள். வீட்டின் வலது மூலையில் எல்லாம் கேட்டபடி நின்றார் அண்ணாச்சி ஆறுமுகம். விதுலாவுக்கு வியர்த்து கொட்டியது. அப்பாவால் பிரபாகரன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று பதறினாள். அவர் பிரபாகரன் நோக்கி நடந்து வந்தார். பிரபாகரன் அவரை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. வருவது வரட்டும் என்று மனதை திடப்படுத்தினார்.
அண்ணாச்சி ஆறுமுகம் அவன் தோளில் கை போட்டு புன்னகைத்தார். என் பொண்ணு பிடிவாத கறி, நினைச்சத சாதிக்காம விட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு கிட்ட உன்னை மறந்துட சொன்னேன். என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை மறக்க துணிஞ்சிட்டா. என் மேல இவ்வளோ பிரியம் வச்சு எனக்காக தன்னோட காதலையும் தியாகம் பண்ண துணிஞ்ச என் பொண்ணுக்கு பதிலுக்கு நானும் ஏதாவது தியாகம் பண்ணணும் இல்லையா? என்னோட பிடிவாதத்தை நான் விட்டு கொடுக்குறேன். உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறேன். இந்த ஊர்ல காதலிக்கிறது தப்பு. அப்படியே காதலிச்சாலும் காதலிக்கிறவன் உயிரோட இருக்க மாட்டான். அதனால உன்னை காப்பாத்தணும்னா என் பொண்ணு கழுத்துல உடனடியா நீ தாலி கட்டணும். நாளைக்கு நல்ல நாள், உடனே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. உன்னால முடியுமா? அவர் பேச பேச அதிர்ந்து சிலையாகி வரண தொண்டை உமிழ்நீர் விழுங்கி ஈரப்படுத்தினான். நிச்சயமாக முடியும். என் அப்பா அம்மாவோட சம்மதத்தை எப்பவோ நான் வாங்கிட்டேன். நாளைக்கு விதலா கழுத்துல தாலியே கட்டுறேன். சாரி விதலா, ஏதோ ஆத்திரத்துல உன்னை தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு. காதலுக்காக காத்திருக்கிறது பெருசு இல்ல, பெத்தவங்க சம்மத்தோட கல்யாணம் நடக்கிறதா பெருசு. என் அப்பா பேச்ச கேட்காம நான் உங்க கூட வந்துட்டா ஆயுசு பூரா அப்பாவும் நானும் எதிரியாதான் வாழணும். இப்போ அப்பாவோட சம்மதத்தோட நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நான் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்றேன். நாளைக்கு காலையில நம்ம நீலியாத்த கோவில வச்சு தாலி கட்டுங்க என அண்ணாச்சி ஆறுமுகம் சொன்ன போது உள்ளம் குளிர்ந்தது. புன்னகைத்தான் பிரபாகரன். சரிங்க, நான் புறப்புறேன். நாளை காலைல நேரா கோவிலுக்கு வந்துடுறேன். சரி மாப்பிள, நானும் வெளியே போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருவரும் சேர்ந்தே வெளியேறினார்கள். இதுல ஆச்சரியத்தின் எல்லைக்கு சென்று விட்டாள். நடப்பது கனவா நிஜமா என்று அவளால் நம்பவே முடியவில்லை. நாளை தனக்கும் பிரபாகரனும் திருமணம் என நினைத்த போது மகிழ்ச்சி தானாய் வந்து குடியேறியது. ஒரு வாரத்தில் முகத்தில் படைந்திருந்த சோகம் எங்கு ஒளிந்து கொண்டதோ தெரியவில்லை. முகம் பளிச்சென்று இருந்தது. அவள் அந்த ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு அவன் நினைவில் நினைந்திருந்தாள். 1/2 மணி நேரம் ஓடிப்போனது தெரியவில்லை. கேட்டை திறந்தபடி அருண் பாண்டியன் உள்ளே வந்தார். அவரை பார்த்தது ஊஞ்சலை விட்டு எழுந்து நின்றாள். வாங்க சார், அப்பா இல்லையா? வெளியே போயிருக்கிறார். என்ன விஷயம் சார்? உங்க வீட்டுல வேலை செஞ்ச தோட்டக்காரன் தாமஸ் இருந்ததை பத்தி என்கொயரி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இந்த கொலையில உங்க அப்பாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம். இத பாருங்க சார், வீணா என் அப்பா மேல சந்தேகப்படாதீங்க. தாமஸ கொலை பண்ணது நிச்சயமா என் அப்பா இல்ல, அது அந்த ஆத்தாவோட தீர்ப்பு. அது அந்த ஆத்தாவோட தீர்ப்புன்னு எதை வச்சு சொல்றீங்க? இந்த ஊர்ல யாரும் யாரையும் காதலிக்க கூடாது. மீறி யாராவது காதலிச்சா காதலன் உயிரோட இருக்க மாட்டான், செத்து போயிடுவான். இது இந்த ஊரோட ஆத்தா தீர்ப்பு. இதை இவ்வளவு நாளா நானும் நம்மள என் அப்பாவும் காளியப்பனும் சேர்ந்து நடத்துற நாடகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நினைப்பு தப்புன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நானே உணர்ந்துட்டேன். நீங்களும் உங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற பிரபாகரன் ஒருத்தர் விரும்புறீங்களே, அப்போ பிரபாகரன் மட்டும் ஏன் இன்னும் சாகலைன்னு கேக்குறீங்களா? நீங்க சொன்ன அதே பிரபாகரனும் எனக்கும் நாளைக்கு காலையில நீலியாத்த கோவில வச்சு எங்க அப்பா சம்மதத்தோட கல்யாணம் நடக்க போகுது. நீங்களும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனிவே ஆல் தி பெஸ்ட். பிரபாகரம் நானும் நெருங்கிய நண்பராகிட்டோம். உங்க கல்யாணத்துக்கு நிச்சயம் நான் வருவேன். சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாண்டிட்டா நாளைக்கு நானும் அவரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா எங்க வாழ்க்கையை தொடங்குவோம். என்னோட பயமே இந்த ஒரு நாள் மட்டும்தான். இன்னைக்கு மட்டும் என் பிரபாகரனுக்கு எதுவும் நேர்ந்துடாம அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? ஓ கண்டிப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளை காலையில நானே அவரை பாதுகாப்பா கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். போதுமா? ரொம்ப நன்றி சார். அவள் தன் 2 கைகளையும் கூப்பி நன்றி சொன்னாள். நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு திரும்பி நடந்தாள். விதுலா அவர் போவதை பார்த்தபடியே நின்றாள். விதுலா மனதில் ஆயிரம் சந்தோஷங்கள் குடியேறின. அப்பா திருமணத்திற்கு சம்மதித்திருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தது. தன்னிடம் திருமணத்துக்கு சம்மதி போல் சம்மதித்து விட்டு இன்றிரவு காளியப்பனிடம் சொல்லி பிரபாகரன் ஏதாவது செய்துவிட்டு பழைய ஆத்தாமேலை போட்டு தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நேரத்தில் இன்ஸ்பெக்டர் அருண் பாண்டியன் வந்து சேர்ந்தார். அவரிடம் சொல்லியாகி விட்டது. இன்றிரவு அவர் பிரபாகரனுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அவரிடமிருந்து நீண்ட பெருமூச்சு வெளியேற சந்தோஷத்தோடு அறைக்கு நடந்தாள். பகல் 12 மணி. வெள்ளை அம்பலம் மேகனா மருத்துவமனை கம்பீரமாய் காட்சியளித்தது. நோயாளிகள், அவர்களை பார்த்துக் கொள்பவர்கள், நோயாளிகளை பார்ப்பவர்கள் என்று கூட்டம் அலைமோதியபடி இருந்தது. 128ஆம் நம்பர் அறையில் அயர்ந்த தூக்கத்தில் இருந்தான் காளியப்பன். அருண் பாண்டியனும் சக்திகளும் வந்து சேர்ந்தார்கள். காளியப்பனை பார்த்து கொண்டிருந்த அவனது அம்மா இருவரையும் கவலையாய் பார்த்தாள். என் புள்ள பார்க்கறதுக்கு தான் முரட, மத்தபடி யாரையும் கொலை பண்ண மாட்டான். நீங்க தான் தேவையில்லாம அவனை தொந்தரவு பண்ண வந்திருக்க. அருண் பாண்டியன் பதில் எதுவும் பேசாமல் என்றாள். அம்மாவின் பேச்சு சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்தான் காளியப்பன். படுக்கையிலிருந்து எழுந்து கட்டிலில் இருந்தான். இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? காய்ச்சல் சரியாச்சு டாக்டர், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொன்னாரு. தோட்டக்காரன் தாமஸ் மர்டர் விஷயமாத்தான் உன்னை விசாரிக்க வந்தோம். சொல்லு, எதுக்காக அவன் கொலை பண்ணிட்டு பழைய ஆத்தா மேல போடுற? ஆஸ்பத்திரியில வந்து படுத்தா அண்ணாச்சி ஆறுமுகம் எப்படியாவது காப்பாத்திட்டுவான்னு நினைப்பா. சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கொலை எதுவும் பண்ணல சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்றேன் சார். ராத்திரி வேலைக்காரன் தாமஸனை கூப்பிடுறதுக்கா மடத்து கோயிலுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா தாமஸ் போனமா கிடந்தான். நான் பயந்து போய் திரும்ப ஓடினேன். நான் ஓடி வரும்போது அண்ணாச்சி ஆறுமுகம் வீட்டோட பின்வாசல் வழியா ஒரு உருவம் மாடிக்கு ஏறி போனதை பார்த்தேன்.
ராத்திரி நேரம் ஆனதால முகம் சரியா தெரியல. அது கண்டிப்பா அண்ணாச்சி ஆறுமுகம் கிடையாது. காரணம் அண்ணாச்சி ஆறுமுகத்துக்கு தடித்த உடம்பு, நல்ல உயரம். ஆனா மாடிக்கு போன அந்த உருவம் ஒல்லியா இருந்தான். அது மட்டும் இல்ல, மாடிக்கு போன அந்த உருவம் அரைக்கதவை திறந்து உள்ளே போய் கதவை மூடி பிறகு வெளியே வரவே இல்லை. இது சத்தியம் சார், என்ன நம்புங்க. காளியப்பன் சொன்ன தகவல் கேட்டு இருவரும் அதிர்ந்தார்கள். அப்ப கொலைக்காரன் அண்ணாச்சி ஆறுமுகம் வீட்டு மாடியில இருக்கிறான்னு சொல்றானே, அப்படிதானே? ஆமா சார், அவன் சொல்வதை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தார். சக்திவேல், நீங்க இங்கேயே இருங்க, நான் அண்ணாச்சி ஆறுமுகம் வீடு வரைக்கும் மறுபடியும் போயிட்டு வந்துட சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறினார் அருண் பாண்டியன். 1/4 மணி நேர பயணத்தில் அண்ணாச்சி ஆறுமுகம் வீடு வந்து சேர்ந்தார் அருண் பாண்டியன். வீட்டில் அண்ணாச்சி ஆறுமுகம், மிதுலாவும் ஓமனாவும் இருந்தார்கள். நாளைக்கு நடக்கும் திருமணத்திற்கான வேலைகள் வேகமாய் நடந்து கொண்டிருந்தன. சார், உங்க வீட்டை சுத்தி பார்க்கலாமா? தாராளமா. நாளைக்கு என் மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஏதாவது பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றீங்களா சார்? அது அப்புறமா சொல்றேன். இப்போ உங்க வீட்டை எனக்கு பார்க்கணும். நிச்சயமா என அண்ணாச்சி ஆறுமுகத்தின் ஒப்புதல் கிடைத்ததும் அருண் பாண்டியன் வீட்டின் பின்புறம் வந்தார். சமையலறை சுவரிலிருந்து 10 அடி தள்ளி நீளமாய் ஒரு திறந்த வழி அறை இருந்தது. அதன் ஒரு மூலையில் தென்னை மர விறகுகள், ரப்பர் மர விறகுகள், ரப்பர் தோடுகள், அதை அடுத்து தேங்காய்கள் கூட்டமாய் போட்டிருந்தார்கள். வீட்டின் கன்னி மூலையின் முடிவில் ஒரு சிறு கேட் போடப்பட்டு இருந்தது. அந்த கேட்டை திறந்து பார்த்தார் அருண் பாண்டியன். வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்தில் நிறைய ரப்பர் மரங்கள் நிறைந்திருந்தன. மரங்கள் அடர்ந்து வளர்ந்து கிளை பரப்பி சூரியன் வெளிச்சம் பூமிக்கு குறைவாகவே கிடைத்தது. தரையெங்கும் நிழல் நிறைந்திருந்தது. அருண் பாண்டியன் அந்த ரப்பர் தோட்டத்தில் சிறிது தூரம் நடந்தார். பின்னால் அண்ணாச்சி ஆறுமுகம் நடந்தார். 3 ஏக்கர் நிலப்பரப்பில் ரப்பர் தோட்டம் நீண்டு விரிந்து மடத்து கோவில் காம்பவுண்ட் சுவரோடு முடிந்திருந்தது. அருண் பாண்டியன் காம்பவுண்ட் சுவர் அருகே வந்தார். 5 அடி உயரம் கொண்ட அந்த காம்பவுண்ட் சுவரின் அருகில் சென்று எட்டி பார்த்த போது மடத்து கோவிலின் உட்பகுதி தெரிந்தது. அருண் பாண்டியன் சுவரின் இரு கைகளையும் ஊன்றி கோவிலுக்குள்ள குதிக்க முடியுமா என்று பார்த்தார். கண்டிப்பாக குதித்து கோவிலுக்குள் வர முடியும் என்று உறுதியாக நம்பினார். அண்ணாச்சி ஆறுமுகம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அருண் பாண்டியன் திரும்பி நடந்தார். கொலைக்காரன் இரவு நேரங்களில் பின்பக்க கேட்டை திறந்து ரப்பர் தோட்டத்தில் ஓசையில்லாமல் நடந்து வந்து 2 பேரை கிரைண்டர் கல்லால் தாக்கி கொன்றுவிட்டு இந்த வழியாக திரும்பி நடந்து மாடிப்படி ஏறி இருக்கிறான். மனதில் நினைத்தபடியும் வீட்டின் கன்னி மூலையில் இருந்த சிறு கேட்டை திறந்து உள்ளே வந்தார். வீட்டின் வெளிப்புறமாக அமர்ந்திருந்த படிக்கட்டுகள் வழியே மேலே ஏறினார். பதட்டத்தோடு அண்ணாச்சி ஆறுமுகம் பின்னால் ஏறினார். மாடியில் ஒரு விசாலமான அறை இருந்தது. அந்த அறைக்குள் வீட்டின் உட்பகுதியில் உள்ள உள் படிக்கட்டுகள் மூலமாகவே உள்ளே வர முடியும். அந்த அறையின் முன்னால் வந்து நின்றார் அருண் பாண்டியன். உள்ள யாராவது இருக்காங்களா சார்? அது சொல்லுங்க சார், உள்ள யாராவது இருக்காங்களா? தயங்கினார் அண்ணாச்சி ஆறுமுகம். அவர் முகம் சுருங்கியது. சட்டென்று அவர் முகத்தில் கவலை படர்ந்து விழுந்தது. கதவு திறங்க சார். குரலில் அழுத்தம் இருந்தது. வெளியே இருந்து திறக்க முடியாது சார், உள்ள பூட்டு போட்டிருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து இந்த அறைக்கு உள் படிக்கட்டு வழியா வரலாம் வாங்க சொல்லிவிட்டு வெளிப்புற படிக்கட்டுகள் வழியாக நடக்க ஆரம்பித்தார் அண்ணாச்சி ஆறுமுகம். வீட்டின் முன்வாசல் வழியாக உள்ளே வந்து உள் படிக்கட்டுகள் வழியாக மாடிக்கு நடந்தார் அண்ணாச்சி ஆறுமுகம். மாடியின் வீட்டின் கீழ்த்தளத்தில் இருந்த போது நீல ஹாலும் அதைத் தொடர்ந்து ஒரு விசாலமான அறையும் வெளியே ஒரு பால்கனியும் இருந்தது. ஹாலின் நடுவில் இருந்த கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டாமல் சாத்தியிருந்தது. அருண் பாண்டியன் கதவுக்கு நடந்தார். பூட்டாமல் சாத்தியிருந்த கதவை லேசாக திறந்து பார்த்து அதிர்ந்தார். உள்ளே மனநலம் குன்றிய ஒருவன் கட்டிலில் படுத்தபடி கண்களை சுருட்டி கைகளை அசைத்து கால்களை அசைத்து விட்டதை பார்த்தபடி படுத்திருந்தான். சார், இவன் என் மூத்த மகன், பேரு வினோத். மனநோயாளியா. கடந்த 7 வருஷமா இந்த மாடி அறைதான் இவனோட உலகம். இவனுக்கு பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத ஆஸ்பத்திரி இல்ல, இன்னைக்கு வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்ல சொல்லிவிட்டு கசிந்த கண்ணீரை துடைத்தார் அண்ணாச்சி ஆறுமுகம். கேட்கவே ஆச்சரியமா இருந்தது அருண் பாண்டியனுக்கு. ஹாலை ஒட்டியிருந்த மர அலமாரி திறந்து அவனுக்கு வைத்திருந்த பார்த்த அத்தனை ஆஸ்பத்திரி ஃபைல்களையும் தூக்கி போட்டார் அண்ணாச்சி ஆறுமுகம். இவன் ஒரு மனநோயாளின்னு எனக்கும் என் மகளுக்கும் வேலைக்காரிக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உறவுக்காரங்க கிட்ட இவன் வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி வச்சிருக்கோம். வினோத்தை பார்க்கவே பரிதாபமா இருந்தது அருண் பாண்டியனுக்கு. அண்ணாச்சி ஆறுமுகத்தின் வருத்தமான பேச்சில் கரைந்தார் அருண் பாண்டியன். காளியப்பன் பேச்சை கேட்டு இவனை சந்தேகப்பட்டு விட்டோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார். கேஸை திருப்ப காளியப்பன் விட்ட புருடாவா இது? ஒரு மனநோயாளி எப்படி 2 கொலைகளை செய்ய முடியும்? அருண் பாண்டியன் குழம்பினார். ஆர்வத்தோடு கேஸை விசாரிக்க வந்து ஒன்றும் கிடைக்காமல் மனநோயாளியை சந்தித்துதான் முடிந்தது என்று மனம் நொந்தார். மேற்கொண்டும் எதுவும் விசாரிக்காமல் புறப்பட தயாரானார். இவனை பற்றிய விவரம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் பிளீஸ். நிச்சயமா யாருக்கு அதுக்கும் போகாது சொல்லிவிட்டு வெளியே வர தயாரானார் அருண் பாண்டியன். ஆனாலும் அவர் மனது குழப்பமாகவே இருந்தது. சார், வினோத் ஒரு மனநோயாளின்னு எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு?
7 வருஷத்துக்கு முன்னாலதான். அப்போ இவன் +2 படிச்சுட்டு இருந்தான். அவன் பேச்சில் செய்கையில் சில மாற்றங்கள் இருந்துச்சு. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கிட்ட பேசும்போது மனம் குழம்பி தேவையில்லாம பேச ஆரம்பிச்சான். ஒரு தடவை வாத்தியார் பரீட்சை பேப்பர் திருத்தி சரியாதான் மார்க் போட்டு கொடுத்தாரு. கூட்டல் மிஸ்டேக் இருக்குன்னு வாத்தியார் கிட்ட விவாதம் பண்ணான். அவர் மறுபடியும் கூட்டினப்போ சரியாதான் வந்துச்சு. சொன்ன கேட்க மாட்டான். அவன் சொல்றதுதான் சரின்னு ரொம்ப நேரம் விவாதம் பண்ணானா. அதுக்கப்புறம் இவன் தனியா பேச ஆரம்பிச்சானாம். இது ஏதோ மனவியாதின்னு திருவனந்தபுரம் ஊளம்பாறை மெண்டல் ஹெல்த் சென்டர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். அங்க சரியாகல. அப்புறம் சென்னை கீழ்ப்பாக்கம் கொண்டு போனோம். அங்கேயும் சரியாகல. கடைசியா ஏர்வாடிக்கு கொண்டு போனோம். அங்க இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். கேட்ட அருண்பாண்டின் மனதில் பல கேள்விகள் எழுவதும் விடை தெரியாமல் அழிவதும் இருந்தது. அவனது அறையை நோட்டமிட்டார். அந்த அறையில் அவன் மன ஆறுதலுக்காக பல வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. டிவி, டிவிடி பிளேயர், ஸ்பீக்கர் என்று அவன் திரைப்படம் பார்க்கும் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. அவனுக்கு உணவு கொண்டு வரும் ஓமனவிடம், எப்பொழுதாவது வந்து பார்க்கும் விதிலாவிடம், அண்ணாச்சியிடம் கண்களை காட்டி டிவியை காண்பித்தால் அவன் சினிமா பார்க்க ஆசைப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்டு டிவிடி பிளேயரில் சிடி போட்டு பிளே செய்து கொடுப்பார்கள். அவன் அந்த திரைப்படத்தை பார்த்து முகம் வளர்வான். அருண்பாண்டியன் அங்கிருந்த சிடி கேசட்களை நோட்டமிட்டார். ஒவ்வொன்றாக எடுத்து என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்த்தான். ஒரு சிடியில் பார்த்ததும் அவர் மனதில் பல கேள்விகள் எழுந்தது. எல்லாவற்றுக்கும் பதில் நாளை நடக்கப் போகும் திருமணத்திற்கு பிறகு தெரிந்துவிடும் என்று நினைத்தபடி ஜீப்பிற்கு நடந்ததும் விடிந்தது. பிரபாகருடன் நீலியாத்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் அருண்பாண்டியனும் சக்திவேலும். விதிலா பட்டுப்புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து கண்களுக்கு மை எழுதி உதட்டோரம் லேசாய் லிப்ஸ்டிக் தடவி பவுடர் பூசி மணப்பெண்ணாக கோவிலில் காத்திருந்தாள். அவளை சுற்றி உறவினர்கள் கூடியிருந்தார்கள். அவசர கல்யாணம் என்றாலும் இரவோடு இரவாக அலைபேசியில் அழைத்ததில் 50 பேர்களுக்கு மேலாக கூடியிருந்தார்கள். கூடவே அவள் வேலை பார்த்த பள்ளிக்கூட ஆசிரியர்களும். பிரபாகரன் சந்தன கலர் வேஷ்டி, சந்தன கலர் சட்டை அணிந்திருந்தான். நெற்றியில் அகன்ற சந்தன பொட்டு வைத்திருந்தான். காளியப்பன் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தான். அவன் சாதாரணமாக பார்ப்பது முறைத்து பார்ப்பது போல் இருந்தது. சரியாக 6:30 மணிக்கு பூசாரி மந்திரம் மோதி தாலி எடுத்து கொடுக்க பிரபாகரன் விதுலா கழுத்தில் தாலி கட்டினான். விதுலா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அனைவரும் அண்ணாச்சி ஆறுமுகம் வீட்டுக்கு நடந்தார்கள். ஹோட்டலிலிருந்து காலை டிஃபன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைவரும் டிஃபன் சாப்பிட்டு விட்டு மணமக்களை வாழ்த்தி விட்டு கலையத் தொடங்கினார்கள். அருண்பாண்டியனும் சக்திவேலும் பிரபாகரன் கைகளை அழுத்தமாய் குலுக்கி வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். மதிய அனைவரும் சாப்பிட்டு முடித்து எல்லாரோடும் பேசிய பொழுது நகர்ந்தது. இரவு 9 மணி. செம்பு நிறைய பாலுடன் வந்து அரைக்கதவை தாளிட்டாள் விதுலா. அவள் முகத்தில் வெட்கம் வெளிச்சமிட்டிருந்தது. நாணத்தோடு நடந்து வந்து பிரபாகரன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவள் முகம் குனிந்திருந்தது. என்ன வெக்கமா என கேட்டான் பிரபாகரன். அவள் பதில் ஏதும் சொல்லிடாமல் குனிந்திருந்தாள். இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரபாகரன் அவள் விரல்களை பிடித்து தன் விரல்களோடு பின்னிக் கொண்டு கேட்டான். இவ்வளவு சீக்கிரம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு சந்தோஷமான நாள். இன்னைக்கு உங்க அப்பா என்ன மாப்பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாரு. நானும் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவு சீக்கிரம் உங்களை எங்களை கூட சேர்த்து வச்சதுக்கு. பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பாலை எப்படி கொடு. விதா நாணத்தை உடல் முழுக்க வாரி அப்பிக்கொண்டு செம்பில் இருந்த பாலை டம்ளருக்குள் ஊட்டினாள். மின்விசிறியின் சத்தத்தின் இடையில் பால் ஊத்தும் சத்தம் பலமாய் கேட்டது. அவள் பாலை தலை குனிந்தபடி பிரபாகரனிடம் நீட்டினாள். அவன் புன்னையோடு பாலை வாங்கி பாதி குடித்தான். மிச்சம் இருந்த பாலை விதுலாவிடம் நீட்டினான். அவள் பாலை வாங்கி குடிக்க வாயருகே கொண்டு சென்றாள். சட்டென்று அவளது அலைபேசியும் ரிங் டோனை கக்கியது. அழைத்தது யார் என்று பார்த்துவிட்டு பாலையும் அலைபேசியும் டீப்பாயின் மீது வைத்தாள். என்னங்க, மொட்டை மாடிக்கு போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துற. கதவை சாத்திட்டு போறேன், உள்ள பூட்டிடாதீங்க சொல்லிவிட்டு வெளியேறினாள் விதுலா. பிரபாகரன் அவனது அலைபேசி எடுத்து முக புத்தகம் திறந்து வீடியோவை ஓடவிட்டு பார்த்து ரசித்தான். விதுலா வருகிறாளா என்று அடிக்கடி வாசலில் பார்வையை எறிந்தான். நேரம் போய்கொண்டே இருந்தது. தூக்கம் அவன் கண்களில் வட்டமிட்டது. கண்கள் சொருகம் அலைபேசி அவன் மார்பில் வைத்துவிட்டு தூங்கி போனான். அலைபேசியில் ஓடிக்கொண்டிருந்த வீடியோ திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது. நேரம் 10லிருந்து 11 ஆகி 12 ஆகியும் வெளியே சென்ற விதல் அறைக்கு திரும்பவே இல்லை. சாத்திருந்த கதவை காற்று லேசாய் அசைத்து கொண்டிருந்தது. வெளிச்சம் சிதறி அந்த அறைக்குள் ஒரு கருத்த உருவம் கையில் கிரைண்டர் கல்லோடு வந்து அறையை எட்டி பார்த்தது. ஓசைப்படாமல் அறைக்குள் நுழைந்து உள்பக்கமாக கதவை தாளியிட்டது. மெத்தியில் தலை சரிந்து ஒரு கழித்து படுத்து கிடந்த பிரபாகரனை முறைத்து பார்த்தது. தன் கையில் இருந்த கிரைண்டர் கல்லை உயிரை தூக்கி சரிந்து கிடந்த அவன் தலையின் காது பகுதிக்கு மேலாக குறிப்பார்த்து ஓங்கி அடிக்க பேச்சு மூச்சில்லாம கிடந்தான் பிரபாகரன். முகத்தில் புன்னகை வந்திருக்க அசைவற்று கிடந்த பிரபாகரனை ஒரு கணம் பார்த்துவிட்டு வெளியேறியது அந்த உருவம். கதவை திறந்து வெளியேறிய அந்த உருவத்திற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வெளியே அருண்பாண்டியனும் சக்திவேலும் கான்ஸ்டபிள்கள் அண்ணாச்சி, ஆறுமுகம், விதுலாவும் மோமனாவும் சுற்றி வளைத்து நின்றிருந்தார்கள்.
அதிர்ச்சியில் உறைந்தது அந்த உருவம். தன் கையில் இருந்த கிரைண்டர் கல்லை கீழே வைத்துவிட்டு தலை குனிந்தது. அரஸ்ட் ஹிம் என அருண் பாண்டியன் பலமாய் சொல்ல, சக்திவேல் கை விலங்கோடு அவன் அருகில் சென்று கைகளில் விலங்கிட்டான். வினோத், இவ்வளவு நாளும் நடிக்கவாடா செய்த? போடா என கண் கலங்கினார் அண்ணாச்சி ஆறுமுகம். அண்ணா, உனக்கு மனநலம் சரியில்லைன்னு தானே மாடியில தனி அறையில வச்சிருந்தோம். ஆனா உனக்கு மனநலம் சரியாகி சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டியாண்ணா. மிதுலா கண்கள் கசக்கி விட்டு சொன்னாள். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ நாங்க இவரை ஸ்டேஷனுக்கு கொண்டு போறோம். மீதிய நாளைக்கு பேசிக்கலாம் என அருண் பாண்டியன் அவரோடு வந்தவர்களும் வினோத்தை பலமாய் பிடித்து ஜீப்பிற்கு கொண்டு வந்தார்கள். பிரபாகரன் உடனே மேக்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்க. உடனே கொண்டு போயிடும் அண்ணாச்சி ஆறுமுகம் பதில் சொல்லிவிட்டு பிரபாகரன் அறைக்கு விரைந்தார். பின்னால் விதுலாயும் ஓடினாள். ஜீப் வினோத்தை ஏற்றிக்கொண்டு புதுக்கடை காவல் நிலையத்தை நோக்கி விரைந்தது. சார், வினோத் மனநோயாளின்னு தெரியும், ஆனா மனநோயாளி இல்ல, சாதாரண மனுஷன் தானே, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க என சக்தி ஆச்சரியமாக கேட்டார். வினோத் அருகில் நிறைய சிடி இருந்துச்சு. அதுல ஒரு சிடி சேது திரைப்படம். இந்த திரைப்படம் அவனை திரும்ப திரும்ப பாக்குற திரைப்படம். அடிக்கடி இந்த திரைப்படத்தை போட சொல்லி சைகை காட்டுவானாம். அப்படி அந்த திரைப்படத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் ஒரு மனநோயாளி சம்பந்தப்பட்ட திரைப்படம். அதோட கிளைமேக்ஸ் என்னன்னு, விக்ரம் குணமடைந்து திரும்பி வர்றப்போ அவன் காதலி செத்து போயிடுவான். கடைசியில மனநோயாளியவே திரும்ப போயிடுவான். இந்த பாயிண்ட பிடிச்சேன். ஒருவேளை வினோத்துக்கும் குணமாகி நார்மலாகி மத்தவங்க கிட்ட மனநோயாளி மாதிரி நடிச்சு நடந்த 2 கொலையிலும் இவனே செஞ்சிருப்பானோன்னு சந்தேகம் வந்துச்சு. நான் நினைச்சது மாதிரியே நடந்திருக்கு. அருண் பாண்டியன் சொன்ன போது அனைவர் முகங்களும் புன்னகை படர்ந்து வினோத்தை தவிர. மறுநாள் காலை புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் தனியறை வினோத்திடம் விசாரணை தொடங்கினார் அருண் பாண்டியனும் சக்திவேலும். பொறியில் சிக்கிய எலியாக மாட்டிய பிறகு இனி எதையும் மறைக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டு தன் கடந்த காலத்தை சொல்ல ஆரம்பித்தான் வினோத். அண்ணாச்சி ஆறுமுகத்தின் மூத்த மகள் வினோதினி, 2வது மகன் வினோத், 3வது மகள் தான் விதுலா. வினோதினி கல்லூரியில் படிக்கும் போது சுதாகர் என்பவரை காதலித்துவிட்டு அண்ணாச்சி ஆறுமுகம் சம்மதிக்கதால் வீட்டை விட்டு ஓடிப்போய் சுதாகரை திருமணம் செய்து கொண்டாள். அப்பொழுது வினோத் +2 படித்துவிட்டு வந்தான். வீட்டில் வினோதினியை பெற்றோர்கள் எதிர்த்தாலும் வினோத் அவளை வெறுக்கவில்லை. வினோதினியும் சுதாகரும் நாகர்கோவிலில் பல ஊரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருந்தார்கள். வீட்டுக்கு தெரியாமல் லீவு நாட்கள பல ஊர் சென்று அக்காவை பார்த்து விட்டு வருவான் வினோத். 6 மாதங்களுக்குள் சுதாகருக்கும் வினோதினிக்கும் மனப்பொருத்தம் இல்லாமல் சண்டை போட்டு கொண்டார்கள். ஒரு நாள் சண்டை முற்றி கோபத்தில் கிரைண்டர் கல்லை தூக்கி வினோதினியின் பின்னந்தலையில் சுதாகர் ஓங்கி அடிக்க வினோதினி அந்த இடத்தில் துடி துடித்து பிணமாகினாள். ஒரு ஆத்திரத்தில் இப்படி பண்ணிட்டோமே என்று இனியும் உயிரோடு இருந்தால் அண்ணாச்சி விடமாட்டார் என்று பயந்து போன சுதாகர் தூக்கில் தொங்கி உயிரை விட்டான். தன் அக்காவின் மீது அளவு கடந்த பாசம் வைத்த வினோத்திற்கும் இது மன அதிர்ச்சியாக இருந்தது. சுதாகர் கிரைண்டர் கல்லால் தனது அக்காவின் தலையில் அடித்து கொலை செய்த காட்சி மனதில் விரிந்து பிறகு அதுவே நினைவாக மாற ஒரு கட்டத்தில் மனநலம் குன்றிய மனிதனாக மாறிப்போனான். அன்றிலிருந்து காதலர்கள் யாரை கண்டாலும் வெறுப்பு வந்து சேர்ந்தது. எல்லா காதலர்களும் அவன் பார்வைக்கு சுதாகராகவே தெரிந்தார்கள். சுதாகர் எப்படி தனது அக்காவின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்தானோ அதே ஸ்டைலில் காதலர்களை கண்டால் அவர்களை கொலை செய்ய தோன்றியது. ஆஸ்பத்திரியில் அவனுக்கு வழங்கிய மருந்து மாத்திரைகள் அவன் குணமடைந்த போதும் காதலர்களை கண்டால் பழிவாங்கும் எண்ணம் மட்டும் வளர்ந்து கொண்டே போனது. ஒரு சைக்கோவாக மாறி போனான் வினோத். குற்றங்களிலிருந்து தப்பிக்க தனக்கு உடல்நலம் சரியான பிறகும் மனநோயாளியை நடிக்க ஆரம்பித்தான். அதற்கு காரணம் அமைந்தது சேது திரைப்படம். வினோத் ஒரு அப்பாவியாய் நடந்த நிகழ்வுகளை சொல்லி முடித்தான். 2 கொலைகளை பண்ணியிருக்கிற சட்டம் உனக்கு 2 ஆயுள் தண்ணி கொடுத்துவிடும், அனுபவிக்க தயாரா என கேட்டார் அருண் பாண்டியன். 2 கொலை இல்ல சார், 3 கொலை. கடைசியாக என் தங்கச்சி விதுலாவோட புருஷன் பிரபாகரனை கொன்னுட்டேன். வினோத் சொன்னதை கேட்டு வாய் விட்டு சிரித்தார்கள் அருண் பாண்டியனும் சக்திவேலும். நீ 2 கொலை தான் பண்ணிருக்கிற, 3வது கொலை நீ பண்ணல. பிரபாகரன் உயிரோட தான் இருக்கா. கேட்ட வினோத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிரபாகரன் சாகலையா? அவனை இதே கையால தானே கிரைண்டர் கல்லால் அடித்து கொன்னுட்டேனே, அப்பாவியா சொன்னான் வினோத். நீதான் கொலைக்காரன்னு தெரிஞ்சதும் நாங்க அலர்ட் ஆயிட்டோம். காரணம் பிரபாகரனுக்கும் விதுலாவுக்கும் கல்யாணம். நீ கண்டிப்பா பிரபாகரனை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க திட்டப்படி முதராத்திரி அன்னைக்கு விதுலா கொண்டு வந்த பால்ல தூக்க மாத்திரை கலந்து வச்சிருந்தோம். அரைக்கதவு உள்ளே பூட்டினா வினோத் உள்ள வந்து கொலை பண்ண முடியாது. அதனால நான் விதுலாவுக்கு டயல் செய்து மாடிக்கு போக முன்னாலேயே சொல்லி வச்சிருந்தேன். மாடிக்கு வந்த விதுலா நீ அவ வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டி கைகள் 2யும் கட்டி ரூமுக்குள்ள போட்டுட்டு ராத்திரி 12 மணிக்கு மேல பிரபாகரன் அறைக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருந்த பிரபாகரனை கிரைண்டர் கல்ல அடிச்சு கொண்டுட்டதான் நினைச்சிட்ட. பிரபாகரனை காப்பாத்துறதுக்காக நிஜமான கிரைண்டர் கல்லை மாத்தி அதுக்கு பதிலா தெர்மோகாலான கிரைண்டர் கல்லை செஞ்சு வச்சுட்டு இருக்கட்டுமேனு உள்ளால மணல் நிரப்பி வச்சிருந்தோம். அதனால லேசான காயத்தோட பிரபாகரன் உயிர் பிழைச்சிட்டான். அருண் பாண்டியன் சொல்லி முடித்த போது வினோத்தின் முகம் சுருங்கியது. மனநோயாளியாக இருந்தவன் குணமடைந்து சைபோக்காவாக
மாறி இருக்கிறான். இனி அவனுக்கு மனோதத்துவ நிபுணர்களின் சிகிச்சை தேவை என்று நினைத்தபடி செல்லுக்குள் அடைத்துவிட்டு பிரபாகரன் அலைபேசியில் தொடர்பு கொண்டான். அவன் மேகனா ஆஸ்பத்திரியில் நலமோடு இருப்பதாகவும் அருகிலிருந்து விதுலாவும் அண்ணாச்சி ஆறுமுகம் கவனிப்பதாக சொன்னதை கேட்டு மனதிற்குள் குதூகலமானான் வருண் பாண்டியன். ஒரு வழியாக யார் அந்த கொலையாளி என்பதையும் கண்டுபிடித்த நிம்மதியில் அவன் ஆனந்தத்தில் இருந்தான். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.